வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு தரமான மூவிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியை நேம் ஆம்னிசென்ட் ரீடர் தி ப்ராஃபஸி. கண்டிப்பாக அதிக பேருக்கு பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. உண்மையாலுமே ஒரு தரமான ஸ்டோரி லைன்னு சொல்வேன். நீங்கள் கொரியன் மூவிஸ் அண்ட் சீரீஸை ஃபாலோ பண்ணுறவராக இருந்தீங்கன்னா 100% ரெக்கமெண்டட். முக்கியமாக அனிமே ஃபேன்ஸ்க்கு சொல்கிறேன். அனிமே ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா 100% இதை நீங்கள் பார்க்கலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இதுவுமே கிட்டத்தட்ட சோலோ லெவலிங் மாரி தான் இருக்கும். கூடிய சீக்கிரம் இந்த ஆம்னிசென்ட் ரீடருக்குமே ஒரு அனிமே ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க கிரன்ச் ரோலில். அதுக்காக தான் இதை பார்க்குறோம். இதோடைய கான்செப்டுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நான் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிருந்தேன். இந்த படம் அளவுக்கு நான் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணது கிடையாது. நான் முன்னவே வெப்டூன் படிச்சிருக்கேன்றதுனால எனக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய சாட்டிஃபிகேஷனாக இருந்துச்சு. அப்படி என்ன இந்த படம் பூர்த்தி செஞ்சிச்சுன்றதை நம்ம டைரெக்டாக உள்ளார போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கதையோடைய ஆரம்பத்திலே நம்ம மெயின் ப்ரோட்டகனிஸ்ட் கிம் டோக் ஜாவை காமிக்கிறாங்க. எல்லா எம்ப்ளாயிஸுமே நடந்து போயின்னு இருப்பாங்க. அதுக்கு நடுவில் தான் கிம் டோக் ஜாவுமே இருக்கார். டோக் ஜாவுடைய பேக்ரவுண்ட் வாய்ஸில் இப்போது 10 வருஷம் கழிச்சு இந்த காமிக் முடிவுக்கு வரப்போகுது. நான் ரொம்ப நாளாக இந்த காமிக்கை தான் படிச்சுன்னு இருக்கேன். எனக்கு நேற்று தான் இந்த காமிக்கோடைய முதல் பாகம் ஞாபகம் வந்துடுச்சு. அது வகையில் இந்த காமிக்கோடைய ஆரம்பத்திலே என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி ஒரு சப்வே ட்ரெயின் போயின்னு இருக்கும். அந்த சப்வே ட்ரெயின் நடுவில் நின்றுடுன்ற மாரி ஹீரோவுக்கு ஞாபகம் வந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோ ரொம்ப நாளாக ஒரு நாவலை ஃபாலோ பண்ணியிருப்பார். அந்த நாவலோட நேம் தான் 3 Ways to Survive in Reunited Worldன்னு கூடிய ஒரு நாவல். நான் முன்னாடியே அதோடைய நேம் போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது வகையில் இந்த நாவல் இன்றைக்கி முடிய போகுதுன்றதுனால டோக்ஜாவுக்கு நேற்று அந்த நாவலுடைய ஆரம்ப ஞாபகம் இருந்திருக்கும். ஆரம்பத்துலேயே ஒரு சப்வே கார் வந்து இந்த மாதிரி நடுவில் நின்று இருக்கும். அதை தொடர்ந்து ஜங்ஹியோக்குன்றவர் தான் அந்த கதையோடைய மெயின் ஹீரோவாக இருப்பார். ஜங்ஹியோக் அவர் டீம் கூட சேர்ந்து ஏகப்பட்ட சண்டைகளை போட்டுன்னு இருப்பார். இந்த விஷயங்கள்லாம் ஹீரோ படித்து தெரிஞ்சிருப்பார். ஹீரோவுக்கு அந்த நாவல் ரொம்பவே பிடிக்கும். அந்த நாவலில் இருக்கிற ஜங்ஹியோக் மாரி மாறணுன்றது தான் ஹீரோவுடைய ஆசையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஹீரோ ஜங்ஹியோக்கை பார்த்து பொறாமப்படுவார். ஏன்னா ஜங்ஹியோக் எப்பயுமே சர்வைவ் ஆகணும்னு ஆசைப்படுவார். இந்த பக்கம் ஹீரோவை அதிக பேர் புள்ளி பண்ணியிருப்பாங்க. அதால் ஹீரோவுக்கு வாழவே தோணாது. இந்த நாவல் தான் அவருக்கு ஒரு புத்துணர்ச்சியை தந்திருக்கும். ஆனால் இதில் ஒரு சோகமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 500 சாப்டர்ஸ் கிட்டே எல்லா வியூவர்ஸுமே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த நாவல் 1000 சாப்டர்ஸை தாண்டி போகுது. 500 சாப்டர்ஸை தாண்டி எல்லா ரீடர்ஸும் போனதுனால ஒரே ஒரு ரீடர் மட்டும்தான் அந்த நாவலை படிக்க இருக்காரு. அந்த ஒரே ஒரு ரீடர் நம்ம ஹீரோ மட்டும்தான். கிட்டத்தட்ட சொல்ல போனால் அந்த ஆர்த்தர் ஹீரோவுக்காக தான் இவ்வளோ நாள் இந்த நாவலையே ஓட்டியிருக்காரு. ஹீரோ மட்டும்தான் ஒரே ஒரு ரீடர். ஹீரோ ஜங்ஹியோக்கை பார்த்து பொறாமப்படுறது காரணம், ஜங்ஹியோக் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார். எப்பயும் சர்வைவ் ஆகணும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், எபிலிட்டியாக இருக்கணும்னு ஜங்ஹியோக் நடிப்பார். அதே சமயத்தில் ஹீரோ அதிக பேர் புள்ளி பண்ணுவாங்க. ஹீரோவால் அதை எதிர்த்து கேட்க முடியாது. ஹீரோ ஜங்ஹியோக்கை பார்த்து லிட்ரலி செம்மையாகவே பொறாமப்படுவார். அதெல்லாம் காமிச்சிட்டு நமக்கு ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. ப்ரெசென்ட்டில் ஹீரோ நடந்து போயின்னு இருக்காரு. இன்றைக்கி தான் அந்த காமிக் முடிய போகுது. அதே சமயத்தில் ஹீரோவுடைய கான்ட்ராக்டுமே இன்றைக்கி தான் முடிய போகுது. ஏன்னா ஹீரோ ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி. அதில் இன்றைக்கி அவருடைய வேலை முடிய போகிறதுனால எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக நடந்துக்க கடைசியாக ஹீரோ எண்டிங்கை படிச்சிட்டாரு. அதில் ஆர்த்தருக்கு இமெயில் அனுப்புகிறாரு. எனக்கு இந்த எண்டிங் சர்டிஃபிகேஷனாக இல்லை, எல்லாருமே இழந்து அது மூலயமா ஜங்ஹியோக் உயிரோடு இருக்கிறதுல என்ன நியாயம் இருக்குது, இந்த எண்டிங் ரொம்ப ஃபர்ஸ்ட்டாக இருக்குன்ற மாரி ஹீரோ ஆர்த்தருக்கு ஒரு இமெயில் அனுப்ப ஹீரோவுமே சப்வே ட்ரெயினில் போகும்போது அந்த காமிக்கோடைய எண்டிங்கை பற்றி தான் யோசிச்சு வந்துன்னு இருப்பார். அந்த சமயம் தான் சங்கியன் நம்ம கதையோடைய ஹீரோயினியை ஒரு பார்க்குறாரு. சங்கியவுமே அந்த இடத்துல நின்று இருக்க சங்கியாவுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் நாளாக இவங்களுடைய கான்ட்ராக்டும் இன்றைக்கி தான் முடிய போகுதா. அதில் இவங்க ஃபேஷன் பிராண்ட்லாம் ஓப்பன் பண்ணணுன்னு ஒரு மிகப்பெரிய ஐடியாவில் இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு சூட் ஆகக்கூடிய ஒரு வேலையில் சேர்றதா சங்கியை ஹீரோ கிட்ட பேசின்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மிஸ்டர் ஹான்னு ஒருத்தன் வந்துடுவான். இவன் வந்து சங்கியோடைய கம்பெனியில் தான் வேலை செய்கிறவன். இவன் வந்து சங் மேலே அவ்வளோ ரூட்டு விட்றான். கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஜொல்லு ஒழுவாத குறை தான் அந்த அளவுக்கு சங் மேலே வழியிறான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே சாப்பிட போகலாமான்னு சங் கிட்ட கேட்டால் சங் நான் டோக்ஜா கூட போகிறேன்னு சொல்ல அவருமே அதை புரிஞ்சுக்கினாரு. அதுவும் கேவலமாக அவாய்ட் பண்ணுறாங்க சங். அவனை அவாய்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு அவாய்ட் பண்ண அவனுக்கு புரிஞ்சு ஹான்மே அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஹீரோயினுமே செமையாக அவனை திட்டின்னு இருக்காங்க. அந்த அறிவு கட்டவனுக்கு எவ்வளோ வாட்டி சொன்னாலும் புரியாதா, அவனை பற்றி ரிப்போர்ட் பண்ணணுன்ற மாரி அந்த ஹான்ன்ற ஆளை பற்றி சங் திட்டின்னு இருப்பாங்க. அந்த சமயம் தான் ஹீரோ எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா, இவருக்கு ஆர்த்தர்கிட்டேருந்து இமெயில் கிடச்சிருக்கு. அதை பார்த்த ஹீரோ அந்த ஆர்த்தர் என்ன எழுதியிருக்கானா, உனக்கு என்னோட எண்டிங் பிடிக்கலன்னு கேட்க ஹீரோ என்னை மன்னிச்சிருங்க, நான் அவ்வளோ ஆர்ஷா எண்டிங் பிடிக்கலன்ற விஷயத்த சொல்லியிருக்கக்கூடாதுன்னு நினப்பேன். அந்த இடத்துல இருக்கிற ஆர்த்தருமே மன்னிப்புலாம் தேவையில்ல, நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறேன். உனக்கு இந்த எண்டிங் பிடிக்காத பட்சத்தில் உனக்கான எண்டிங்கை நீயே உருவாக்கு, உன்னுடைய ஓன் எண்டிங் என்னன்றதை எனக்கு காமி. இன்றைக்கி 7 மணிக்கு கரெக்டாக உனக்கு ஒரு கிஃப்ட் காத்துன்னு இருக்குது, அந்த கிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுன்ற மாரி ஹீரோவுக்கு மெசேஜ் அமைச்சிருக்காரு. ஹீரோவுக்கு அது என்ன கிஃப்ட்டுன்னு புரியல. சரின்னு ஹீரோ இருக்கும்போது இவருடைய சப்வே ட்ரெயின்
நடுவில் நிற்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஒரு நம்பரை சொல்கிறாங்க. அது ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா 8612 எண்டுன்னு சொல்ல ஹீரோ இதை காமிக்கில் கேட்ட மாரியே இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவருடைய ஃபோனை எடுத்து பார்த்தா கரெக்டாக 7 மணி ஆயிடுச்சு. ஆர்த்தர் சொன்ன கிஃப்ட் கிடச்சிச்சு. ஹீரோக்கு இப்போ அந்த காமிக்கோடைய ஆரம்ப ஞாபகம் வருது. ஏன்னா அந்த காமிக்கில் என்ன நடந்துச்சோ அது எக்ஸாக்ட்லி இங்கே நடக்குது. அந்த சமயத்தில் ஹீரோ காமிக்கில் டோக்கபின்னு ஒரு கிரியேச்சர் அப்பியர் ஆகுமேன்ற மாரி யோசிச்சுன்னு இருக்கும்போது அதுக்கேற்ற மாரி அந்த இடத்துக்கு டோக்கபி வர எல்லாரும் இது பிராங்க் இல்லைனா ஸ்கேம்னு நினைக்கிறாங்க. ஹீரோக்கு மட்டும்தான் டோக்கபி யாருன்னு தெரியும். அந்த இடத்துல எல்லாருமே டோக்கபியை திட்டின்னு இருக்கேன். அந்த இடத்துல ஒருத்தவன் மட்டும் ஓவராக டோக்கபி கிட்ட பேசின்னு இருக்கான். அதெல்லாம் டோக்கபி கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் அவனை சுட்டு கொன்னுடுது. கிட்டத்தட்ட ஹோம்லேண்டர் மாரி எல்லாரும் அந்த இடத்த விட்டு பயப்பட அந்த இடத்துல டோக்கபி நான் உங்களுக்கு ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறன்ற மாரி இந்த மனுஷங்களாம் எப்படிப்பட்டவங்க, மனுஷங்களுடைய நேச்சர் என்னன்னு தெரியுமா, பொறாமைப்படுறது, பேராசைப்படுறது, அது மட்டும் இல்லாமல் திமிரானவங்கன்ற மாரி மனுஷங்களே குறை சொல்கிறது மட்டும் இல்லாமல் டோக்கபி இப்போதைக்கு மெயின் சீனாரியோ ஆரம்பிக்குது போகுது. அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். உங்கள் மொத்த பேருமே கான்ஸ்டலேஷன் பார்த்துன்னு இருக்காங்கன்னு சொல்ல அதுக்கேற்ற மாரி மெயின் சீனாரியோ ஆரம்பிக்குது. மெயின் சீனாரியோடைய தீம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன் மோர் லிவிங் கிரியேச்சரை கொல்லணுன்றது. ஒவ்வொரு லிவிங் கிரியேச்சரை கொல்ல கொல்ல உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். அதுவும் 300 காயின்ஸ் கிடைக்கும்னு சொல்ல ஹீரோமே அந்த மெயின் சீனாரியோவை நோட்டீஸ் பண்ணுறாரு. அதுவும் இப்போதைக்கு ஒரு சினாரி ஆரம்பிச்சிருக்குல்ல, அதை அவங்க 10 மினிட்ஸ்குள்ளார முடிக்கலாம் அங்கே இருக்கிற மொத்த பேருமே இறந்து போயிடுவாங்கன்னு தெரிய வர இதெல்லாம் எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. அந்த இடத்துல ஹீரோ யாங்னு ஒரு பையனை பார்ப்பாரு. அந்த பையன் கையில் ஒரு இன்சைடை வச்சுன்னு உட்காந்துருக்கான். அந்த பையன் தனியாக வந்திருக்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வர இதெல்லாம் ஹீரோ பார்த்துன்னு இருக்கும்போது ஹீரோ எல்லாமே காமிக்கில் நடந்த மாரியே இருக்குது. ஜங்ஹியோக் இங்கே இருப்பாரான்னு ஹீரோ வச்சுக்கும்போது ஹீரோடைய பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் தான் எதிர்பாராத வகையில் ஜங்ஹியோக் இருக்காரு. லிட்ரலி ஜங்ஹியோக் மாரி கோட் போடுன்னு ஒரு ஆள் இருக்க அதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. ஜங்ஹியோக் இங்கே இருக்காரா, அப்போனா இது எக்ஸாக்ட்லி காமிக் தான். அப்போனா எனக்கு ஃப்யூச்சர் தெரியும். இப்போதைக்கு காமிக்கில் என்னென்னலாம் நடக்க போகுதோ அது எனக்கு தெரியும். அப்போனா இந்த உலகத்தோடைய ராஜா நான் தான்ற மாரி ஹீரோ ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. ஏன்னா இப்போதைக்கு ஹீரோவுக்கு ஃப்யூச்சர் தெரியும். ஏன்னா ஹீரோ அந்த காமிக்மே படிச்சிருக்காரு. அந்த இடத்துல எல்லா ஹியூமன்ஸும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஒரு ஆளை கொன்னாதான் இன்னொரு ஆள் உயிரோடு இருக்க முடியல. அந்த சமயத்தில் உங்கள் ட்ரெயினை ஒரு ஆலிகேட்டர் அட்டாக் பண்ண ட்ரெயினே மொத்தமாக கவுந்துடுது. அந்த சமயத்தில் ஹீரோ அந்த இன்சைட் பூச்சியை யாங்னு ஒரு பையன் வச்சிருப்பான்ல, அந்த இன்சைட் பூச்சியை இந்த மாதிரி சங்கையில் கொடுத்து இந்த இன்சைட் பூச்சியை கொல்லுங்கன்ற மாரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் கொஞ்சம் விடுங்கன்ற மாரி ஹீரோ எல்லாருக்கும் நடுவில் போய் அந்த இன்சைட் கிரியேச்சரை கொள்கிறாரு. ஆக்சுவலி அந்த பையன் வச்சுருந்தது எறும்பு. அது வகையில் ஹீரோ அந்த எறும்பை கொன்னவொடனே அவருக்கு 300 காயின் கிடச்சிச்சு. ஒரு கில்ல ஹீரோ எடுத்துட்டாருன்னு சொல்ல இதை எப்படி பண்ணான்னு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோவுமே அந்த இடத்துல லிவிங் கிரியேச்சர் தான் கொல்லணும்னு சொன்னாங்க, அது ஹியூமன்ஸ்னு மென்ஷன் பண்ணலான்னு சொல்ல அங்கே இருக்கிறவங்களும் சரி அதில் எத்தனை எறும்பு இருக்குன்னு கேட்க அந்த இடத்துல ஹீரோ எல்லாருக்கும் போதுமான எறும்பு கிடையாதுன்ற மாரி ஹீரோ சொல்ல எல்லாருக்குள்ளார சலசலப்பு ஏற்படுது. அந்த இடத்துல பெண்கள் குழந்தைங்களை காப்பாற்றணும்னு சில பேர் சண்டை போட அந்த சமயத்தில் ஆண்னு ஒரு ஆள் இருந்தால அவன் ஹீரோ கிட்ட இந்தமாரி அந்த எறும்பை என் கிட்ட தான்ற மாரி ஹீரோ கிட்ட வற்புறுத்தி வாங்க ட்ரை பண்ண மற்ற மக்கள் அதை பார்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சலசலப்பு ஏற்படுது. எல்லாரும் எறும்புக்காக மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஆனால் ஹீரோ இந்த சம்பவத்துக்கு நடுவில் கையில் 2 எறும்பை மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த இடத்துல ஒரு வயசான லேடியை போட்டு ஒருத்தவன் அடிச்சுன்னு இருப்பான். அவனை ஹீரோ தள்ளி விடுறது மட்டும் இல்லாமல் என்னடா பண்ணுறேன்னு அவன் முகத்தை பார்க்கும்போது தான் ஹீரோவுக்கு மிகப்பெரிய ஷாக். என்னன்னு பார்த்தீங்கன்னா இவன் கிம் நாம்பூன், அதாவது ஜங்ஹியோக்கோடைய குழுவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் தான் இவன். இது ஹீரோவுக்கு தெரிஞ்சு ஷாக் ஆகிறாரு. இவன் எப்படி எங்கன்னு ஹீரோ யோசிக்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோ இதுக்கெல்லாம் டைம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஆஃபர் விடுறாரு. நீ இந்த எறும்பை கொண்டுக்கோ, அந்த லேடியை விட்டுருன்ற மாரி அவன்கிட்ட பேச அவனுமே என்னால் முடியாது, நான் வேணும்னா உன்னை கொள்றேன் தான் ஹீரோ போட்டு பயங்கரமாக அடிக்க ஹீரோ கிட்ட தான் 300 காயின்ஸ் இருக்குமே அதை ஸ்ட்ரென்த்தில் வச்சு அவனுக்கு ஒரே குத்து தான் பறந்து போய் விழுந்துடுறான். அந்த சமயத்தில் யாருமே எதிர்பாராத வகையில் அவன் கான்ஸ்டலேஷனை ஹேட் பண்ணுறான். நம்பூன் கான்ஸ்டலேஷனோட ஹீரோவை தாக்க வர அந்த சமயத்தில் ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா முதல் முறையாக கான்ஸ்டலேஷன்லாம் நம்பூன் மேல் தான் ஸ்பான்சர் பண்ண வந்திருப்பாங்க. நம்பூன் தான் முதல் முறையாக கான்ஸ்டலேஷனை ஆக்டிவேட் பண்ணது. அதுவும் அவனுடைய கான்ஸ்டலேஷன் நேம் கிரிம் டார்க்கர்ன்ற மாரி ஹீரோ சொல்ல அவன் ஹீரோவை போட்டு பயங்கரமாக அடிக்க அந்த சமயத்தில் ஹீரோவுக்கு ஜாக்பாட் கிடைக்குது. என்னென்னா அந்த எறும்புகளுடைய முட்டையுமே ஹீரோ கிட்ட கிடைக்குது. எறும்புகளுடைய முட்டையுமே கிட்டத்தட்ட லிவிங் கிரியேச்சர் தான். அதில் ஹீரோவுக்கு இப்போதைக்கு 3000 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. அதில் ஹீரோ அந்த மொத்த பாயிண்ட்டுமே எஜிலிட்டி ஸ்ட்ரென்த்தில் போட்டு நம்பூன் அடிக்கிற
பார்க்குறாரு நம்ம உன்னுடைய கான்ஸ்டலேஷன் ஹீரோ மேலே ஒர்க் அவுட் ஆகலை, நம்ம உன் ஹீரோ கிட்ட பயங்கரமாக அடிவாங்க. அந்த சமயத்தில் கூட இந்த எறும்பை நீ கொண்டுன்ற மாரி அவனுக்கு ஆஃபர் விட்டா அவன் அதெல்லாம் கேட்காம நான் யாருனாச்சும் கொல்லுன்ற மாரி அப்பயே துடிச்சின்னு இருக்கேன். இருந்தாலும் ஹீரோ எல்லாத்தையும் தப்பிச்சு அந்த பாட்டியை ப்ரொடெக்ட் பண்ணோன்னு அந்த பாட்டியை போய் ஹக் பண்ணிக்கிறாரு. அந்த பாட்டி மேலே எந்த அடியும் படக்கூடாதுன்னு. கடைசியாக டைமே ஒரு நிலைமைக்கு அப்புறம் ஃபினிஷ் ஆக ஹீரோ கடைசியாக அந்த பாட்டியோடைய கையை வச்சு இவர் கையில் இருந்த எறும்பை நசுக்க சொல்ல அதில் அவங்களுமே நசுக்கிற மாரி காமிக்க கடைசியாக டைம் முடிஞ்சு எல்லாருமே அதே இடத்துல இறந்து போகிறாங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக காமிக்க கடைசி ஹீரோ அந்த பாட்டி உயிரோடு இருக்காங்களான்னு பார்க்கும்போது கடைசியாக அந்த பாட்டியுமே இறந்துட்டாங்கன்னு தெரியுது. ஹீரோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட கடைசி எங்கே டோக்கபி வரது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடச்சிருக்கு, உங்களுக்கு வேணுன்ற கான்ஸ்டலேஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு 17 மனுஷங்க தான் நீங்கள் உயிர் பொழைச்சிருக்கீங்க. அதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு தேவையான கான்ஸ்டலேஷனை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும்னு யோசிக்கும்போது ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, கான்ஸ்டலேஷன்லாம் ரொம்ப கேவலமானவங்க, அதுவும் அவுட் ஆஃப் ஸ்பேஸ்லேருந்து நம்ம இந்த இடத்துல வலிகளை அனுபவிக்கிறத பார்த்து அந்த கான்ஸ்டலேஷன் சிரிப்பாங்க. மனுஷங்களுடைய கஷ்டம் தான் அந்த கான்ஸ்டலேஷனுக்கு தீனி ஆட்டோன்ற மாரி ஹீரோ யோசிக்க அங்கே இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு கான்ஸ்டலேஷனை சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ ஐ ஹாவ் ஏ அதர் ஐடியாஸ்ன்ற மாரி எந்தவித கான்ஸ்டலேஷனுமே அன்எக்ஸ்பெக்டட்லி சூஸ் பண்ண கிடையாது. எனக்கு எந்த கான்ஸ்டலேஷனும் ஸ்பான்சர் பண்ண வேணான்னு ஹீரோ அப்படியே விலகிடுறாரு. இந்த கான்ஸ்டலேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கான்ஸ்டலேஷனில் எதனாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் கிடைக்கும். அதை வச்சு ஃப்யூச்சர் சினாரியோஸை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஆனால் ஹீரோ எதையும் வேணான்னு சூஸ் பண்ணிட்டாரு. இந்த சமயத்தில் இவங்க ட்ரெயின் அப்படியே பிரிட்ஜிலேருந்து விழுற மாரி இருக்க அதில் ஹீரோ எல்லாரையும் காப்பாற்றணும்னு யோசிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த சமயத்தில் ஹீரோவுக்கு இன்னொரு ஷாக். என்னன்னு பார்த்தா இதே இடத்துல தான் சியாங் ஹியோனும் இருப்பார். சியாங் ஹியோன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜங் ஹியோக்குடைய இன்னொரு டீம்மேட்டர். அவர் மேலே இருக்கிற அந்த டோரை உடைக்கலான்னு பார்க்க ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ ஹல்கட்டை யோசி, உன்னோடைய ஸ்கில்லை நீ யூஸ் பண்ணுன்ற மாரி ஹீரோ சொல்கிறாரு. அதாவது உன்னுடைய கண்ணை மூடின்னு உனக்கு அதிக பலம் கிடைக்கணும்னு நீ ஆசைப்படுன்ற மாரி ஹீரோ சொல்லின்னு இருக்க. அதுக்கேற்ற மாரி சியாங் ஹியோனும் ட்ரை பண்ணுறாரு. ஆக்சுவலி இதில் ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பவர் இருக்கும். அது வகையில் சியாங் ஹியோனுக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கும். அது மூலயமா அவர் அந்த கதவை ஓப்பன் பண்ண சரி இந்தமாரி எல்லாருமே அதில் ஏற்றி விடுறாங்க. எல்லாருமே சரி மேலே போயின்னு இருக்கேன். அந்த சமயத்தில் ஹீரோவும் போகலான்னு பார்க்கும்போது யாங்கன்னு ஒரு பையன் இருப்பான். அவன் தானே அந்த எறும்பு வச்சுன்னு இருந்தான். அந்த பையனை ஹீரோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் தலையில் அடிலாம் வாங்கின்னு கஷ்டப்பட்டு அந்த பையனை போய் ஹெல்ப் பண்ணலான்னு கேட்டான். அந்த பையன் நீங்கள் என் பூச்சியை கொன்னுட்டீங்க, நீங்கள் கெட்டவங்கன்ற மாதிரி சொல்ல ஹீரோ இதுக்கெலாம் டைம் இல்லைப்பான்ற மாரி அவனை டைரெக்டாக தூக்கிக்கின்னு ஓட ஆரம்பிச்சிருவார். இவங்க இப்போதைக்கு பிரிட்ஜில் ஓடுறதுனால இவங்களுக்கு ஒரு சப் சினாரியோ ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஆக்சுவலி இவங்க டோட்டலாக மெயின் 99 சினாரியோஸை கிளியர் பண்ணால் டோட்டலாகவே இந்த நாவல் ஃபினிஷ் ஆகிடும். அது வகையில் இது ஒரு சப் சினாரியோ தான், இது மெயின் சினாரியோவில் அடங்காது. மொத்தம் மெயின் சினாரியோன்னு கேட்டிங்கன்னா 99 இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வகையில் ஹீரோ வேகமாக ஓடின்னு இருக்கும்போது திரும்ப அந்த ஆலிகேட்டர் வந்து பிரிட்ஜை உடைக்க இந்த பிரிட்ஜை இவங்க கிராஸ் பண்ணணும். அதான் சப் சினாரியோ. அதுவும் 10 மினிட்ஸ்குள்ளார கிராஸ் பண்ணணும்னு தெரிய வருது. டோக்கபி வேறு இதை ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் ஆக்குறேன்னு அந்த இடத்துல ஜாம்பிஸை கொண்டு வர ஹீரோ அந்த ஜாம்பிஸை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா எது மேலேயுமே பவர்ஸ் வேலை செய்யலை. இது ஹீரோவுக்கு தெரிஞ்சு ஷாக் ஆகிறாரு. அந்த சமயத்தில் எதிர்பாராத வகையில் ஒரு ரெயின்போ பிரிட்ஜ் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். யாரோடைய பவர்ன்னு நினைக்கிறீங்க? சங்கியாவுடைய பவர் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கியாவுக்கு லிட்ரலி ஸ்பைடர்மேன் பவர் தான். அவங்களால வெப்பை விட முடியும். அது வகையில் தான் வெப் மாரி இந்தமாரி ஒரு பிரிட்ஜை க்ரியேட் பண்ண அது மூலியமாக தப்பிக்கலான்னு எல்லோரும் ஓடுறாங்க. எல்லாருமே நெக்ஸ்ட்டு எங்கே போகிறதுன்ற மாரி ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ கேம் ஹோ ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொல்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டேஷனுக்கு தான் ஜங் ஹியோக் நெக்ஸ்ட் வருவாருன்ற மாரி ஹீரோ யோசிக்கும் போது தான் சியாங்மோரோ ஸ்டேஷனில் காமிக்கோடைய ஆரம்பத்திலே ஜங் ஹியோக் இறந்துருவாருன்ற விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. ஜங் ஹியோக் ஃபயர் ட்ராகன் மூலியமாக இறந்துருவாருன்னு ஹீரோவுக்கு தெரிஞ்சு ஷாக் ஆகிறாரு. ஒருவேளை ஜங் ஹியோக் இறந்துட்டாருன்னா மொத்தமாகவே இந்த வேர்ல்டு அழிஞ்சிரும். இந்த வேர்ல்டை திரும்ப யாராலையும் சரி பண்ண முடியாது. ஜங் ஹியோக் இறந்துட்டாருன்னு போது மொத்த நாவலும் ரீசெட் ஆகிடும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அப்படியே ஹீரோ பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி தான் ஜங் ஹியோக் எல்லா ஜாம்பிஸுமே கொன்னுங்கன்னு இருக்காரு. அதில் ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, ஜங் ஹியோக் தனியாக போனால் தானே பிரச்சனை, எனக்கு ஜங் ஹியோக்கோடைய ஸ்கில் தெரியும், ஜங் ஹியோக் எப்படி சண்டை போடுவான், அந்த ஃபயர் ட்ராகன் எப்படி அட்டாக் பண்ணணுன்னு எனக்கு தெரியும், எனக்கு ஃப்யூச்சர் தெரியுன்றதுனால நானும் ஜங் ஹியோக்கோட சேர்ந்து அந்த ஃபயர் ட்ராகனை அழிக்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஜங் ஹியோக்கை கூப்பிட ஜங் ஹியோக்கும் ஹீரோ முன்னாடி வராரு.
வரது மட்டும் இல்லாமல் நீ தான் நாம்பூனை கொன்னதான்ற மாரி ஜங்ஹியோக் கேட்க அந்த இடத்துல ஹீரோ கிடையாதுன்னு சொல்ல ஜங்ஹியோக் வந்து லைட் டிடெக்ஷன் ஆன் பண்ணுறாரு பொய் சொல்கிறாரான்னு கண்டுபிடிக்க அதுக்குள்ள ஹீரோ கிடையாதுன்னு சொல்ல ஆனால் ஜங்ஹியோக்கால் அவன் பொய் சொல்கிறானான்ற விஷயத்த கண்டுபிடிக்க முடியல. ஹீரோவும் ஒரு விஷயத்த புரிஞ்சுன்னு இதுக்கு மேலேருந்து நம்மளால் பொய் சொல்கிறது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு எனக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபஸி ஞாபகம் வந்துச்சு, ஒரு ப்ராஃபஸி தோணுச்சு. அந்த ப்ராஃபஸியில் நீ இறக்க போகிற விஷயத்த நான் பார்த்தேன். சில நாட்களுக்கு அப்புறம் நீ இந்த மாரி ஃபயர் டிராகன் கையால் சியாங்மோரோ ஸ்டேஷனில் இறக்க போகிறன்ற மாரி ஜங்ஹியோக் கிட்ட சொல்ல ஜங்ஹியோக்கும் இதை எப்படி நான் நம்புறதுன்னு கேட்க அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீயும் நானும் ஒன்று சேர்ந்து சியாங்மோரோ ஸ்டேஷனில் ஃபயர் டிராகனை எதிர்த்து சண்டை போடுவோம், நான் உன் கூட சேர்ந்தனா உன்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ நம்பகத்தன்மையாக பேச ஆனால் ஜங்ஹியோக் சும்மா வாங்க விடுவார். அவர் அப்படியே பிரிட்ஜுக்கு நடுவில் ஹீரோவை தள்ளுறது மட்டும் இல்லாமல் நீ ஒரு வேளை சொல்கிறது உண்மைனா அந்த ப்ராஃபஸி உண்மைனா நான் உன்னை இங்கேருந்து கீழே விடுறேன், ஒரு வேளை நீ சர்வைவ் ஆகிட்டனா சியாங்மோரோ ஸ்டேஷனுக்கு வா, சியாங்மோரோ ஸ்டேஷனில் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஃபயர் டிராகனோட சண்டை போடலாம், இப்போ நீ சர்வைவ் ஆகுறியான்னு பார்க்கலாமா தம்பின்ற மாரி அப்படியே ஹீரோடைய கையை விட அட பைத்தியக்கார நாயன்ற மாரி ஹீரோவுமே மேலே வந்து கீழே குதிக்க கரெக்டாக ஒரு ஆலிகேட்டருடைய வாய்க்குள்ளார குதிச்சிட்டாரு. ஹீரோ இறந்துட்டாரான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட். அந்த ஆலிகேட்டருடைய வயிற்றுக்குள்ளார ஒரு சப் சினாரி ஆரம்பிக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆலிகேட்டரை கொன்னுட்டு அந்த வயிற்றை விட்டு வெளியே வரணுன்றது தான். இதில் 9000 காயின் கிடைக்குமா. அது மட்டும் இல்லாமல் இது ஏ லெவல் டாஸ்க்குன்ற மாரி ஹீரோவுக்கு வர ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆகும்போது அந்த இடத்த டொக்கபி ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கேன். ஹீரோவுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. அதில் ஹீரோ டொக்கபியை பீஹான்ன்ற மாரி கூப்பிட டொக்கபி ஆரம்பத்தில் ஷாக் ஆகிடுச்சு, எப்பட்றா உனக்கு என்னுடைய பேர் தெரியுன்ற மாரி டொக்கபி ரொம்ப ஷாக்கிங்காக ஹீரோ கிட்டே கேட்க அந்த இடத்துல ஹீரோ அதெல்லாம் விடு, நீ ஸ்டார் ஸ்ட்ரீம் சேனல் தானே வச்சுருக்க அப்படின்னு கேட்கும்போது டொக்கபி ஷாக் ஆகி உனக்கு எப்பட்றா ஸ்டார் ஸ்ட்ரீமர் தெரியும்னு கேட்க அந்த இடத்துல ஹீரோவும் என்ன சொல்கிறேன்னா எனக்கு எல்லாமே தெரியும், உன்னுடைய கான்ஸ்டலேஷன்லாம் இப்போ யார் மேலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க, யாரை என்டர்டெயின் பண்ணுறாங்கன்னு தெரியுமா, நான் தான் அவங்க எல்லாருமே என்டர்டெயின் பண்ணுறேன், நீ உன்னுடைய சேனலுக்கு ஒரு பிரேக் தான், நம்ம தனியாக பேசுவோம்னு சொல்ல அதுக்கேற்ற மாரி கான்ஸ்டலேஷனுக்கு ஒரு பிரேக் விட்டுட்டு டொக்கபி ஹீரோ கிட்ட தனியாக பேச ஹீரோ என்ன சொல்கிறேன்னா உன்னுடைய சேனலை பற்றி எனக்கு தெரியும், அதுக்கு கம்மியான டொனேஷன் தானே வருது, நீ இப்போதைக்கு 9th கிரேடில் இருக்க, உனக்கு ஃபஸ்ட்டு கிரேடுக்கு போகணுன்னு ஆசை கிடையாதா, நம்ம 2 பேரும் ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்ணிக்கலாம், நீ வேணும்னா பாரு, இந்த மாதிரி கான்ஸ்டலேஷன்லாம் மனுஷங்க கஷ்டப்படுறத பார்த்து தான் சந்தோஷப்படுறாங்க, நான் தான் கான்ஸ்டலேஷனை அதிகமாக என்டர்டெயின் பண்ணியிருக்கேன், கான்ஸ்டலேஷன் எல்லாருமே என் மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, நம்ம 2 பேரும் ஒரு கான்ட்ராக்டை மேக் பண்ணுவோமான்னு சொல்ல அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கான்ஸ்டலேஷனை பற்றி இன்னும் அதிகமாக அந்த டொக்கபி பீஹான் கிட்ட பேசின்னு இருக்கேன். பீஹானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதே சமயத்தில் ஹீரோ உன்னுடைய டொனேஷனை செக் பண்ணிப்பார், இப்போதைக்கு நீ என் கூட கான்ட்ராக்ட் சைன் போட்டனா நீ கிங் ஆஃப் டொக்கபஸாக மாற நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல அந்த இடத்துல இதுவும் அதோடைய டொனேஷனை செக் பண்ணி பார்த்து ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாமல் அப்படியே கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்குச்சு. அதால் ஹீரோவும் டொக்கபியும் இந்த பக்கம் ஒரு கான்ட்ராக்ட் போட கடைசியாக டொக்கேபியும் அதோடைய பிரேக்கை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் மொத்த கான்ஸ்டலேஷனுக்கும் எல்லா விஷயத்தையும் காமிக்க சரின்னு ஹீரோ வந்து டொக்கேபி ஷாப்பை ஓப்பன் பண்ண சொல்ல அதுவும் டொக்கேபி ஷாப்பை ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல ஹீரோ ஒரு ஷார்ப்பான வைப்பை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வச்சு அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஹோல்ஸையும் அடிக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சமயத்தில் ஜங்ஹியோக் இந்த இடத்துல மாட்டிக்கும் போது எல்லா ஹோல்ஸுமே அடிச்சிருப்பாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹோல்ஸ்லேருந்து கூடிய சீக்கிரம் ஆசிட் வரப்போகுது, அந்த ஆசிட் வந்துச்சுன்னா ஹீரோ டோட்டலாக இறந்துருவார். அதால் தான் இந்தமாரி ஹீரோ பண்ணின்னு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது வெளியே வந்து ஜங்ஹியோக் இது மொத்தத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். ஹீரோ எப்போனாச்சும் வெளியே வருவாரான்னு சொல்லிட்டு மேலேருந்து ஜங்ஹியோக் பார்க்க ஹீரோ வந்து அங்கே இருந்த மொத்த வைப்பையுமே அடிச்சிட்டாரு. அது மூலியமாக அந்த ஆலிகேட்டரும் இறந்து போக கடைசியாக ஹீரோ ஹிடன் சினரியோவை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அந்த சமயத்தில் ஹீரோ அந்த ஆலிகேட்டருடைய நியூக்ளாஸை எடுத்து இதை நீ சேலுக்கு விடுன்னு டொக்கபி கிட்ட சொல்ல டொக்கபியும் எது வேணுன்ற மாரி கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோ வந்து எதிராக ஃபேத் வேணும்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல டொக்கபி ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாமல் எதிராக ஃபேத் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்து நான் வேணும்னா உனக்கு 5 கிஃப்ட்டை தரேன்ற மாரி ஹீரோவுக்கு 5 கிஃப்ட்டை தரேன் சரின்னு ஹீரோ அதெல்லாம் வாங்கிக்கின்னு வெளியே வந்துடுறாரு. வெளியே வரும்போது தான் ஏகப்பட்ட கான்ஸ்டலேஷன் ஹீரோ மேலே பெட் கட்டுறாங்க. கான்ஸ்டலேஷனுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதில் ஏகப்பட்ட கான்ஸ்டலேஷன் ஹீரோ மேலே பெட் கட்ட ஹீரோ அந்த எந்த நோட்டிஃபிகேஷனையும் காமிக்க வேணான்னு பீஹான் கிட்ட பேசிட்டு அப்படியே ஒரு இடத்துல போய் தண்ணி குடிக்கும்போது அந்த இடத்துல 2 பொண்ணுங்க இறந்து போயிருக்கிற விஷயத்த ஹீரோ பார்க்குறாரு. அதுக்கு நடுவில் ஹியூவான்னு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் உயிர் பொழைச்சிருக்க
அந்த இடத்துல மேன்டிஸ் ஆட்டோ ஒரு மான்ஸ்டர் ஹீரோவையும் அந்த ஹியூவானையும் துரத்தின்னு வரும்போது ஹீரோ எப்படியோ ஹியூவானை காப்பாற்றிட்டாரு. அந்த சமயத்தில் ஹியூவான் சில ஆட்களை பார்க்க அந்த இடத்துல சில ஆட்கள் நிற்கிறாங்க. ஹீரோ அந்த ஆட்களை பார்க்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் மாறவே கிடையாதுரா, இதுதான் சியல்சு கேங்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. அதாவது அந்த கேங்கோடைய ஹெட்டோட நேம் தான் சியல்சுன்றது. அதை ஹீரோ பார்த்துன்னு இருக்கேன். அந்த சியல்சுமே ஹீரோ கூட சண்டை போடுறதா சொல்கிறாரு. அங்கே இருக்கிற பல ஆட்கள் ஹீரோ கூட சண்டை போட்டால் ஹீரோ தான் அதிக ஸ்ட்ரென்த் வச்சுருக்கிறதுனால எல்லாரையும் அடிக்க சியல்சு வந்து அவருடைய கான்ஸ்டுலேஷனை யூஸ் பண்ண ஹீரோ இந்த கான்ஸ்டுலேஷன் இருக்கிறதுலே மொக்கையான கான்ஸ்டுலேஷன் போயும் இதையா சூஸ் பண்ணுவேன்னு அங்கே இருக்கிற மொத்த பேரையும் அடிக்கும்போது அந்த இடத்துல ஒரு பொலிட்டீஷியன் வராரு. இவருடைய பேர் தான் இன்வோன்றது. ஹீரோவுமே அந்த ஆளை பார்க்குறாரு. அந்த ஆளை பார்க்கும்போது ஹீரோ இருங்க அவன் யாருன்ற மாரி ஹீரோ யோசிக்க ஹீரோவுக்கு அந்த ஆள் யாருன்னே தெரில. ஆனால் எங்கேயோ காமிக்கில் பார்த்த மாதிரி தான் இருக்குது, பார்த்த முகமாட்டம் இருக்கேன்ற மாரி ஹீரோ யோசிக்கும்போது அந்த இடத்துக்கு சங்கே வந்து ஹீரோ கூப்பிட இப்போதைக்கு இவங்க கேம் ஃபோர் ஸ்டேஷனில் தான் இருக்காங்க. ஹீரோடைய கைக்கு சங்கே அவங்க மேஜிக் மூலியமாக கட்டு போட்டுன்னு இருக்கேன். அந்த இடத்துல சங்கே வந்து இந்த பொலிட்டீஷியனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது இப்போதைக்கு இவங்களை காப்பாற்றிருக்கிறது இந்த ஹின்வோன்ற பொலிட்டீஷியன் தான். கேம் ஃபோர் ஸ்டேஷனில் இருக்கிற மொத்தாலையுமே அவர் தான் காப்பாற்றிருக்கிறதா சொல்ல அந்த இடத்துல தான் நமக்கு யாங்னு ஒரு பையன் இருந்தால அவனுடைய பவர் தெரிய வருது. அவனுடைய பவர் இன்சைட் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுன்னு தெரிய வர இதுக்கு நடுவில் ஹீரோவுக்கு ஜங்ஹியோக்கை பற்றி ஞாபகம் வருது. ஜங்ஹியோக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால் அந்த இடத்துல இருக்கிற சங்கியவும் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ஜாம்பிஸ் வந்ததுக்கப்புறம் பாய்சனஸ் கேஸ் பரவுச்சா. அதுக்கு நடுவில் ஜங்ஹியோக் காணாமல் போனதா சொல்ல ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா கேம்போ ஸ்டேஷனுக்கான சினாரியோவை ஜங்ஹியோக் தான் ஃபினிஷ் பண்ணோம். அவன் ஃபினிஷ் பண்ணலன்னு போது வேறு யார் ஃபினிஷ் பண்ணுறதுன்னு ஹீரோ யோசிக்க அந்த இடத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தராங்க. அதாவது நீங்கள் இந்த இடத்துல தங்கணும்னா 1000 காயின்ஸ் தரணுன்ற மாரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர ஹீரோவுடைய மனசில் என்ன போகுதுன்னா இன்போன்னு ஒரு பொலிட்டீஷியனை பார்த்தோம்ல அவன் யாருன்னு ஹீரோ யோசிச்சுன்னு இருக்கேன். அந்த சமயத்தில் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த காயின்ஸ் எல்லாம் தரலாம் மான்ஸ்டருக்கு இரையாடுவாங்கன்ற மாரி அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த சமயம் தான் ஹீரோ கிட்ட நீ தான் அதிக மான்ஸ்டரை ஹண்ட் பண்ணியிருக்கியே, கண்டிப்பாக உங்ககிட்ட அதிக காயின்ஸ் இருக்கும், அதை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுன்னு சொல்ல அந்த இடத்துல ஹீரோ நான் யாரையும் கொல்ல கிடையாது, நான் யாரையும் ஹண்ட் பண்ணலன்ற மாரி ஹீரோ சொல்ல அங்கே இருக்கிறவங்க நீ ஹண்ட் பண்ணியிருக்கிறத பற்றி தான் சொன்னாங்களேன்ற மாரி அவங்க சொல்லும்போது ஹீரோவுமே சரின்னு டீலுக்கு ஒத்துக்கிறாரு. நான் உங்கள் எல்லாருக்குமே 100 காயின்ஸ் தரேன். ஆனால் இந்த உண்மையை யார் சொன்னது, நான் இவ்வளோ பேரை ஹண்ட் பண்ணேன், என்கிட்ட இவ்வளோ காயின்ஸ் இருக்குன்னு யார் உங்ககிட்ட சொந்தன்ற மாரி அந்த பக்கம் டோக்ஜா எல்லாருக்கிட்டே கேட்கும்போது அந்த இடத்துக்கு அந்த பொலிட்டீஷியன் இன்வோ வராரு. இன்வோ என்ன சொல்கிறேன்னா நான் இவ்வளோ ரூடாக கேட்கறதுக்கு என்னை மன்னிச்சிக்கோங்க, இப்போதைக்கு உங்ககிட்ட இவ்வளோ காயின்ஸ் இருக்குல்ல, இன்றைக்கி மட்டும் இவங்க தங்க நீங்கள் காயின்ஸ் தர முடியுமான்னு ஹீரோ கிட்டே கேட்க ஹீரோவுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, டேய் நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டான்னு. ஹீரோ பேடஸா சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் சரி நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, நான் இன்னைக்கு இவங்க இங்கே தங்க காயின்ஸ் கொடுத்தா நாளைக்கு யார் தருது அதை முதல்ல நீங்கள் சொல்லுங்கன்னும் போது மக்கள்லாம் அதிகமாக சலசலப்பு போட சரின்னு ஹீரோமே நான் உங்கள் அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு டீல் இருக்குது, நான் இந்த செனரியோவை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த காயின்ஸை தருவேன். நான் இந்த செனரியோக்குள்ளார போகணுன்ற மாரி கேம் ஹோஸ்ட் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த செனரியோவை ஹீரோ ஃபினிஷ் பண்ணுன்னு சொல்ல ஆக்சுவலி இந்த ஹின்வோன்றவர் வேறு யாரும் கிடையாது, ஆரம்பத்தில் ஹியூமனாக இருந்தவர், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வருது இவர் ஒரு மான்ஸ்டராக மாறி இருப்பார்னு நமக்கு தெரிய வருது. அந்த சமயத்தில் இவர் சியோல்சு கேங் கிட்ட என்ன சொல்கிறேன்னா ஹீரோவை பற்றி தான் சொல்கிறாரு. ஹீரோவை கொன்னா அதிக காயின்ஸ் கிடைக்கும், அதனால் நம்ம ஹீரோவை கொல்லணும்னு சொல்லிட்டு சியோல்சு கேங்கோட இவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஹீரோ ஆரம்பத்தில் வீக்கஸ்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் தானே ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மாறி இருப்பார், அதெல்லாம் பற்றி இன்வோ சொல்லின்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட தான் அந்த ஹான்ன்ற ஆளுமே இருக்கார். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டே பார்த்துருக்கலாம். சங்கே மேலே ஒருத்தவன் சொல்லு ஊத்தானே அவன் தான் இவன். அவனுமே இந்த சியோல்சு கேங்கோட இருக்கிற விஷயம் தெரிய வருது. இப்போ ஹீரோவை காமிச்சா ஹீரோ ஹண்ட்டுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாரு. இப்போது ஹீரோ அவருடைய டீமோடு தான் அந்த சினேரியோக்குள்ளார போகிறாரு. ஹீரோ வந்து நமக்கு இன்னொரு உதவியும் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஹியூவானை பார்க்க ஹியூவானும் ஹீரோ கூட வரதா இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹியூவான் என்ன சொல்கிறாங்கன்னா உண்மையாலுமே அந்த ஹின்வோ ஹியூமன் கிடையாது, அந்த ஹின்வோ எதுக்காக இப்படிலாம் பண்ணுறான்னா அவனுக்கு இந்தமாரி கோல்டு காயின்ஸ் தேவை, யார் அதிக காயின்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்கள ஒரு மிஷினை காமிச்சு கடைசி அவங்களுக்கு ஒன்று மொத்த கோல்டு காயின்ஸும் இன்வோ எடுத்துப்பான். இன்வோவுக்கு அந்த கோல்டு காயின்ஸ் தான் தேவைன்னு ஹியூவான் மொத்தத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த சமயத்தில் அந்த இடத்துல ரொம்ப டார்க்காக இருக்குது. அதை பார்த்த ஹீரோ உன்னுடைய பவரை காமின்ற மாரி யாங் கிட்ட சொல்ல யாங்மே அந்த இடத்துல ஃபயர் ஃப்ளைஸை வச்சு வெளிச்சத்தை தராரு. அதில் அந்த இடம் ரொம்ப வெளிச்சமாக இருக்க அதை பார்த்து சங்குமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த சமயத்தில் தான் இப்போதையும் உங்களுக்கான செனரியோ மான்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வந்து எல்லோரையும் அட்டாக் பண்ண
அதுபடி எல்லாருமே இந்த இடத்துல அந்த மான்ஸ்டர்ஸை தடுத்துன்னு இருக்கும்போது யூவான ஒரு மான்ஸ்டர் தாக்க வருது. அந்த மான்ஸ்டரை நம்ம சங் தடுக்கும்போது சங்கு ஒரு மான்ஸ்டர் தூக்கிக்கின்னு வேகமாக ஒரு இடத்துக்கு ஓட அந்த மான்ஸ்டரை ஃபாலோ பண்ணி எல்லா ஆட்களும் போகிறாங்க. அந்த சமயத்தில் யாங் மேங்க ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் இருக்குதா இந்த ஃபயர் ஃப்ளைஸ் சொல்கிறதா சொல்ல சரின்னு ஹீரோமே அதை பார்த்துடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு ஹார்ஸ் ஆட்டோ ஒரு மான்ஸ்டர் இருக்குது. அது கூட தான் இவங்க சண்டை போடணும். ஹீரோவும் கெத்தாக போய் அதை அடிக்கலான்னு பார்த்தா ஹீரோவால் அடிக்க முடியல. அதை அடிக்கணும்னா ஒரு டீமன் கேஜெட் தேவை. அதாவது இந்தமாரி டீமன் அழிக்கக்கூடிய ஒரு பொருளால் தான் அதை அழிக்க முடியும்னு ஹீரோ யோசிக்கும் போது அந்த இடத்துல சியாங் ஹியோன் வரது மட்டும் இல்லாமல் ஈஸியாகவே அந்த மான்ஸ்டரை அடிக்கிறாரு. அந்த மான்ஸ்டருமே பயந்து ஓடுறது மட்டும் இல்லாமல் அதோடைய பவரை காட்டுது. அதாவது இலுஷனரி பிரிசன் ஆரம்பிக்க ஹீரோவுக்கு இந்த இலுஷனரி பிரிசன்னா என்னன்னு தெரியும். அதாவது மற்றவங்க கெட்ட கனவு இருக்குல்ல, அந்த கெட்ட கனவை தான் இந்த இலுஷனரி பிரிசன் யூஸ் பண்ணும். அதுக்குள்ளாரே முழுகி போனால் அவங்க இறந்துருவாங்கன்னு ஹீரோ யோசிக்க அந்த இடத்துல தான் யூவானோடைய அந்த கெட்ட கனவு காமிக்கிறாங்க. யூவானோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேல்ஸோடைய கேங் காலி பண்ணியிருப்பாங்களே, அதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட கனவாக இருக்குது. அதை யோசிக்கிறாங்க. அதை யோசிச்சு அவங்க கஷ்டப்படும் போது ஹீரோ எப்படியோ யூவானை காப்பாற்றிட்டாரு. அந்த யாங்குன்ற சின்ன பையனுமே ஹீரோ காப்பாற்ற. ஆனால் இதுக்கு நடுவில் சியாங் ஹியோன் மாட்டிக்கினாரு. சியாங் ஹியோனுடைய கெட்ட கனவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஆர்மியில் இருக்கும்போது இவருடைய ஃப்ரெண்டை கூட இவரால் காப்பாற்றிருக்க முடியாது. ஆர்மியில் இருக்கிற யாரையுமே இவரால் காப்பாற்றிருக்க முடியாது. யாரையுமே காப்பாற்ற முடியலன்னு இவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். அதுதான் இவருடைய கெட்ட கனவாக இருக்குது. அதை தான் இந்த பக்கம் நமக்கு இலுஷனரி பிரிசனில் காமிக்க இந்த மாதிரி சியாங் ஹியோன் அதில் முழுகும்போது ஹீரோ அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா ஹீரோ திரும்ப பின்னாடி போகிறாரு. அந்த சமயத்தில் ஹீரோ டொக்கபியை கூப்பிடணும்னு இருக்காரு. அதில் பீஹானை கூப்பிட்றாரு. டொக்கபியோடைய ஒரிஜினல் நேம் தானே அது. அதில் பீஹானை கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒயிட் எனர்ஜி வேணுன்ற மாரி பீஹான் கிட்ட சொன்னால், பீஹான் உன்கிட்ட போதுமான காயின் கிடையாது, அதுக்கு 50,000 வேணும்னு சொல்ல ஹீரோ கிட்ட கம்மியாக தான் இருக்குது. அதில் ஹீரோ அங்கே வரக்கூடிய மொத்த மான்ஸ்டருமே அட்டாக் பண்ணுறாரு. அந்த மொத்த மான்ஸ்டருமே அட்டாக் பண்ணி அது மூலியமாக ஹீரோ பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசி எல்லா மான்ஸ்டருமே ஒன்று ஒன்றா போட்டு தரல. கடைசி ஹீரோ கிட்ட 50,000 கிடச்சிச்சு. அதில் இப்போதைக்கு ஹீரோ அந்த ஒயிட் எனர்ஜியை வாங்கலான்னு இருக்காரு. அந்த ஒயிட் எனர்ஜியை இவருடைய ஸ்பாட்டில் சேர்த்து அந்த ஹார்ஸ் மான்ஸ்டரை அதே இடத்துல கொல்ல கடைசி அந்த இலுஷனரி பிரிசனை விட்டு எப்படியோ சியாங் ஹியோன் வெளியே வந்துட்டார். அந்த சமயத்தில் தான் ஹீரோ யோசிக்கிறாரு, சியாங் ஹியோனுக்கு எப்பயுமே ஒரு குற்றம் ஒன்று வச்சுருக்கோம். அவர் கூட இருக்கிறவங்கள காப்பாற்ற முடியல, அவருடைய ஃப்ரெண்டை அவருடைய கையாலேயே கொன்னதுனால. அதால் தான் சியாங் ஹியோன் இப்படி இருக்கிறதா ஹீரோ யோசிக்க அந்த சமயத்தில் இவங்க இந்த மிஷினை ஃபினிஷ் பண்ணதுனால இவங்களுக்கு சில கிஃப்ட் தருது. அதுவேல சியாங் ஹியோனுக்கு ஷீல்டு கிடைக்குது. இந்த பக்கம் ஹியூவானுக்கு ஒரு ஸ்பாட் தராங்க. எல்லா ஸ்டைலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பாட் கிடைக்குது. அந்த ஸ்பாட்டை அவங்க நினச்சா வெளியே கொண்டாடலான்ற விஷயம் தெரிய வர சங்கியாவுக்கு அதுக்கேற்ற மாரி ஒரு கோட் கிடைக்குது. அவங்க பவரை கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ண ஒரு அழகான கோட் கிடைக்க அதுக்கப்புறம் யாங்னு ஒரு பையன் இருந்தால அந்த பையனுக்கு இந்தமாரி பூச்சிகள் பேசுகிறத ஈஸியாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்குது. ஹீரோவுக்கு அதுக்கேற்ற மாரி ஒரு ஸ்பாட் கிடைக்குது. அதுவும் உடைக்கப்பட்ட ஸ்பாட். எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க, ஏன் உனக்கு உடைச்ச ஸ்பாட் கிடச்சிருக்குன்னு. ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, இந்த ஸ்பாடை முழுமைப்படுத்தும் போது எனக்கு எதிராக ஃபேத்து கிடைக்கும், எனக்கு தேவையான விஷயம் இந்த ஸ்பாடை முழுமைப்படுத்தினா கிடைச்சிடுன்ற மாரி ஹீரோ யோசிக்க அந்த சமயத்தில் யாங் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் என்ன பண்ணுன்னு கேட்டால் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எக்காரந்த கொண்டோ இதை சாப்பிட்றாத, இது உன்னுடைய கெட்ட நினைவுகளை தூண்டுன்ற மாதிரி சொல்ல அவனுமே சரின்னு ஹீரோ கிட்ட கேட்டு அந்த ஸ்டோனை ஹீரோ கிட்ட தந்துட்டு போக ஹீரோவும் அந்த ஸ்டோனை வச்சுக்கிறாரு. அந்த இடத்துல இருக்கிற யூவானுமே எப்படி உனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும், அந்த ஒயிட் எனர்ஜியை உன்னுடைய ஐட்டம் கூட சேர்த்தா எப்படி அந்த ஆர்ஸை தோக்கடிக்க முடியும்னு உனக்கு தெரியும்னு கேட்க அந்த இடத்துல இருக்கிற சங்கையவும் எனக்கு இதே டவுட் தான் போது ஹீரோ இப்போதைக்கு மொத்த உண்மையுமே சொல்கிறாரு. அதாவது நம்ம நாவலில் இருக்கோம்லாம் அவர் சொல்ல அவருக்கு ஃப்யூச்சர் தெரியும்னு சொல்கிறாரு. ஏகப்பட்ட விஷயங்கள் அவருக்கு தெரியும்னு சொல்ல யூவானுமே எப்படின்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, என்னால் ப்ராஃபஸியை பார்க்க முடியும், என்னால் எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியும்னு சொல்கிறாரு. அப்போனா இந்த இடத்த விட்டு எப்படி போகிறதுன்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறான்னா, சில நாட்களுக்கு அப்புறம் ஒருத்தவன் ஃபயர் டிராகன் கையால் சாக போகிறான், அவனை நம்ம காப்பாற்றணும், அதான் மெயினான விஷயம்னு சொல்கிறாரு. அவனை முன்னவே சியாங் ஹியோன் சங்கே நீங்கள் 2 பேருமே பார்த்துருக்கீங்க, பிரிட்ஜில் ஒரு ஆளை பார்த்தோமே அவன் தான் அது, அவன் செத்துட்டானா மொத்தமாகவே இந்த வேர்ல்டு அழிஞ்சிடும்னு சொல்கிறாரு. அவனை நம்ம காப்பாற்றணும், ஏன்னா அவன் தான் இந்த கதையோடைய ஹீரோன்ற மாரி இவருக்கு வந்த ப்ராஃபஸியை பற்றி சொல்ல அங்கே இருக்கிறவங்களும் அவனை காப்பாற்றணும்னு இருக்காங்க. சங்கே அவனான்ற மாரி அவன் ரொம்ப கூலாக இருந்தான், ஹேண்ட்ஸமாக இருந்தான், அதே சமயத்தில் ரொம்ப திமிரானவனாக இருந்தான்ற மாரி சங்கே சொல்லும்போது இருக்கலாம், இருந்தாலும் அவனை ஃபயர் டிராகன் கிட்டேருந்து காப்பாற்றணும்னு சொல்ல. ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அந்த ஆர்ஸ் மான்ஸ்டரை போட்டு தள்ளினதுக்கு அப்புறமும்
இந்த சினாரியோ ஃபினிஷ் ஆகல. யூவானுக்கு ஞாபகம் வந்து இங்கே இருக்கிறது ஒரே ஒரு மான்ஸ்டர் தான், அதை கொல்றேன்னு சொல்லிட்டு சோல்சு கேங்கில் இருக்கிற மொத்த பேருமே போட்டு தாழ்றாங்க. இந்த சீன் முழுக்கவே காயின் மூலியமாக தான் ஆக்ட் ஆகிருக்கும். கொஞ்சம் யூனிக்காக இருக்கும்னு இந்த சீன் எடுத்திருக்காங்க. ஆனால் பார்க்கும்போது லைட்டாக எனக்கு தமாசா தான் ஃபீல் ஆச்சு. கடைசி அந்த இடத்துக்கு இன்வோ சோல்சு கேங்கில் இருக்கிற மிச்ச ஆட்களை கூட்டாடுறது மட்டும் இல்லாமல் அவளை அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த இடத்துல ஹியூவானோ கொஞ்சம் நெக்கில் சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நடந்து போக ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, இது ஹியூவானுக்கான கதை, அது இப்போ இருக்க ஹியூவானை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு எப்பயுமே ஹியூவான் மேலே தனி மரியாதை இருக்குது. அவங்க தான் இந்த கதையில் ஷெயின் ஆவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஹியூவானோடைய கான்ஸ்டலேஷன் தான் தி ஜட்ஜ் ஆஃப் ஃபயர்ஸ்ன்னு சொல்ல. அதுக்கு நடுவில் ஹியூவான் கெத்தாக நடந்து வர சீன்லாம் வேறு லெவல் தான் சொல்லுவேன். அந்த இடத்துல ஹியூவான் அவங்க கான்ஸ்டலேஷனை யூஸ் பண்ணி மொத்த பேருமே அடித்து தூக்குவாங்க. கடைசியாக சியோல்சு அவருடைய பவரை யூஸ் பண்ண அதில் ஹியூவான் லைட்டாக தடுமாறுவாங்க. இருந்தாலும் ஹியூவான் அவரோட சண்டை போடலான்னு இருப்பாங்க. அவங்க கான்ஸ்டலேஷன் வச்சு எவ்வளோ அடிக்கலான்னு பார்த்தாலும் அல்காட்ட கையை மாற்றின்னு அந்த பக்கம் செமையாக இன்வோ சண்டை போட்டுன்னு இருக்கேன். கடைசியாக இவங்க 2 பேருமே பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அதுக்கு நடுவில் ஹியூவான் ஈஸியாகவே இன்வோவை பிளாக் பண்ணிடுறாங்க. இன்வோவை கொல்லலான்னு போகும்போது அங்கே இருக்கிற மனுஷங்களாம் செல்ஃபிஷாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் இங்கே இருக்கிற சினேரியோவை நம்ம ஃபினிஷ் பண்ண கிடையாது, அவர் உயிரோடு விட்டுருங்க, டெய்லி இவ்வளோ காயின் தரல பிரச்சனை கிடையாது, அவரும் இந்த சினேரியோவை ஃபினிஷ் பண்ணுவார், அவர் விடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு போதுமான காயின் கிடச்சிடுச்சுன்னு இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா சோல்ஸு கேங்க இந்த மாதிரி ஹியூவான் போட்டிருப்பாங்களே அந்த காயின்ஸை மற்ற மக்கள் அள்ளிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு எதுக்கு மக்கள் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்காங்கன்னு தோன்றது மட்டும் இல்லாமல் ஜங்ஹியோக் சொன்னது ஞாபகம் வருது. ஜங்ஹியோக் பிரிட்ஜில் ஹீரோ கிட்ட என்ன கேட்டிருப்பானா, எதுக்கு இந்த உலகம் அழிஞ்சிச்சு, எதனால் மனுஷங்க தண்டனையை அனுபவிக்கணும்னு ஒரு கேள்வியை ஹீரோ கிட்ட கேட்டிருப்பாரு. அது ஹீரோவுக்கு ஞாபகம் வர அப்போ ஹீரோவுக்கு ஆன்சர் கிடையாது. இப்போ மனுஷங்க இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்காங்க, இந்த உலகம் அழிஞ்சா மனுஷங்க எப்படி சர்வைவ் ஆகாங்கன்னு கான்ஸ்டலேஷன் பார்க்க விரும்புகிறாங்களோன்னு லைட்டாக ஹீரோடைய மைண்டு அங்கே போக எல்லாருமே டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கிற சமயத்தில் யூவானை தள்ளி விட்டு இன்வோ அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓட அந்த சமயத்தில் எல்லாருமே தெரித்தின்னு ஓடும்போது சங் அவங்க பவரை யூஸ் பண்ணி ஹியூவானை இன்வோ பக்கத்தில் வேகமாக அனுப்பும்போது இன்வோ பேரிகேட்டை தாண்டி போயிட்டாரு. அதாவது இவங்க செனேரியோ பேரிகேட்டை தாண்டி இன்வோ போயிட்டாரு. இன்வோ அப்படியே நக்கலாக ஹீரோவை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் டைமர் ஓட ஆரம்பிக்குது. ஆக்சுவலி இந்த செனேரியோவை இவங்க இந்த டைம்குள்ளார ஃபினிஷ் பண்ணோம். அந்த சமயத்தில் வேறு இன்வோ கொஞ்சம் திமிரா நம்ம ஆட்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தவன் இன்வோவுக்கு ஹெட்ஷாட் அடிச்சிருப்பான். யாருன்னு பார்த்தா நம்ம தலைவி ஜீசு தான். இந்த கதையில் இவங்க நேம் ஜிஹேன்றது இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீரோவுக்குமே ஆல்ரெடியே ஜிஹேவை தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் அவர் பார்க்க அந்த இடத்துல இந்த பிரச்சனையை வேணான்னு சங் இந்த இடத்த விட்டு திரும்ப கேம் ஓவர் ஸ்டேஷனுக்கு போகலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பேரிகேட் இருக்குது. உங்களால் இந்த இடத்த விட்டு போக முடியாது, நீங்கள் இந்த வழியாக தான் வரணும், உங்களுக்கு வேறு வாய்ப்பு கிடையாதுன்னு இன்வோவுடைய காசு மொத்தத்தையும் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஜிஓ அந்த இடத்த விட்டு வேகமாகவே போயிடுறாங்க. அந்த சமயம் தான் டோக்ஜா யோசிக்கிறாரு, இவளுடைய கிளாஸ்லையுமே இந்தமாரி ஒரு சினரியோ நடந்துச்சு. ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு கேர்ள் தான் ஜிஏன்றவ. அவள் மட்டும்தான் அவள் கிளாஸில் சர்வே வாழ்ந்து எப்பயுமே ஜிஏவுக்கு ஒரு கெட்ட மெமரிஸ் இருக்கும். அது என்னன்னா, அவளுடைய கிளாஸில் அவள் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சி ஜிஏவுக்கு எப்பயும் இருக்கும். அதால் தான் அவள் மற்றவங்க கிட்ட இப்படி நடந்துப்பான்னு ஹீரோ பேசின்னு இருக்கும்போதே அந்த இடத்துல இப்போதைக்கு சியாங்மோரோ ஸ்டேஷனுக்கான செனரியோ ஆரம்பிக்குது. அந்த செனரியோ என்னென்னா, இப்போதைக்கு க்ரீன் ஜோன் வரும். அந்த க்ரீன் ஜோனில் யாருனாச்சும் நிற்கணுன்ற மாரி தான் அந்த செனரியோவில் வருது. அது வகையில் ஏகப்பட்ட க்ரீன் ஜோன் வர எல்லாருமே அந்த க்ரீன் ஜோனுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் சில ஆட்கள் அந்த க்ரீன் ஜோனை வச்சு மற்றவங்க கிட்ட காயின் டீல் பேசின்னு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஆள் தான் பில்டோன்றவர். இந்த பில்டோன்ற ஆளை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இந்த காயின் டீல் பண்ணுறதுல இவருக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. அதில் எல்லாரும் இந்த க்ரீன் ஜோனுக்கு சண்டை போட மட்டும் அந்த பில்டு கேங்கில் இருக்கிற எல்லாருமே அந்த காயின்ஸை வச்சு எல்லாருக்கும் க்ரீன் ஜோன் தரதா பேரம் பேசின்னு இருக்காங்க. அது வகையில் ஒருத்தர் ஒரிஜினல் பணம் தந்தா, ஆனால் பணம்லாம் தேவையில்லப்பா, உங்ககிட்ட காயின் இருந்தால் மட்டும் பேசுன்னு பில்டோ பேசின்னு இருக்காரு. அவருமே எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணாலும் இந்த இடத்துல பில்டோ இங்கே காயின் தான் பேசும், உன்னுடைய கேவலமான இந்த பணம்லாம் பேசாது, இந்த பணத்தை எங்கேருந்து எடுத்தேன்னு கேட்கும்போது அவனுமே ஒரு இடத்துலேருந்து எடுத்ததா சொல்ல, எடுத்ததை அப்படியே வச்சுக்கோ, இந்த உலகம் நார்மலாக போகிறது கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த மனுஷன் இந்த உலகம் நார்மல் ஆகும்னு சொல்லிட்டு தான் அந்த மொத்த பணத்தையுமே எத்தாந்துருப்பாரு. ஆனால் நார்மல் ஆகாதுன்னு இங்கே இருக்கிற பில்டோடைய ஆட்கள் சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் மிஷின் கன்லாம் வந்து சுட, ஆனால் பில்டோ இருக்கக்கூடிய அந்த இடத்துல மட்டும் எந்த மிஷின் கன்னும் சுட கிடையாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கடைசியாக டோக்ஜாவுடைய டீம்மேட்டர்ஸும் வந்துட்டாங்க. அந்த இடத்துல டோக்ஜா என்ன சொல்கிறேன்னா, இங்கே எதனாச்சும் க்ரீன் ஜோன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சேஃபாக நின்றுக்கோங்க, தனியாக எதனாச்சும் க்ரீன் ஜோன் இருக்கான்னு பாருங்கன்ற மாரி எல்லாரையும் அனுப்பி வைக்க அந்த சமயத்தில் தான் ஜிஹே வராங்க. ஹீரோவுமே நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்க
அந்த இடத்துல சீஹியோமே ஜங்ஹியக் சொல்ல வந்த அந்த மெசேஜை தான் சொல்ல வந்திருக்காங்க. நீ கில்ட்டில் இருக்குன்னு எனக்கு தெரிய வருது. உன்னுடைய ப்ராஃபஸியை அவர் ஏற்றுக்கிறதா சொன்னார், அதை நம்புறதா சொன்னார். அது வகையில் அவர் உன்னை பற்றி மொத்தமாகவே சொல்லியிருக்காரு. அதில் இப்போதைக்கு அவர் உன்னுடைய அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறாரு. ஆனால் உன்னை நீ பாதுகாக்கணும், இல்லைன்னா நீயும் இறந்து போயிடுவ, மற்றவங்களுக்காக கஷ்டப்படாதன்னு ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தையை சொல்ல. இதே வார்த்தையை ஹீரோ சின்ன வயசில் புல்லிஸ் கிட்ட கேட்டுருந்துருப்பாரு. புல்லிஸ் வந்து ஒருத்தர் அடிச்சின்னு சாகுங்கன்னு சொல்ல அந்த இடத்துல ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டை அடிக்காமல் போயிருந்திருப்பாரு. அந்த சமயத்தில் முதல்ல ஃப்ரெண்டு துணிஞ்சு ஹீரோவை அடிச்சிருப்பாரு. அதே இது வரைக்கும் ஹீரோவுக்கு ஒரு சின்ன கில்ட்டாக இருக்குது. அதே இந்த இடத்துல நமக்கு காமிக்க அந்த சமயம் தான் ஹீரோவுக்கு நெக்ஸ்ட்டு எங்கே அந்த க்ரீன் ஜோன் வரப்போகுதுன்னு நாவலை படித்தது மூலியமாக தெரிஞ்சிருக்கும். அதில் 6-1 கூடிய ஒரு இடத்துல போய் அந்த இடத்துல அவர் நிற்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு நடுவில் தான் டீம்மேட்டர்ஸ் வராங்க. அந்த இடத்துல அவங்க எந்த க்ரீன் ஜோனையும் கண்டுபிடிக்கலன்னு போது அந்த இடத்துல புதுசாக ஒரு டொக்கபி வரது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நீங்கள் நின்று இருக்கக்கூடிய அந்த க்ரீன் ஜோன்லாம் மறைஞ்சு கூடிய சீக்கிரம் புது க்ரீன் ஜோன் வரப்போகுது, அதுக்காக நீங்கள் சண்டை போடுங்க, இப்போதைக்கு டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக போகுதுன்னு சொல்ல ஹீரோ இருக்கக்கூடிய அந்த இடத்துல க்ரீன் ஜோன் ஆக்டிவேட் ஆக இதுவும் ப்ராஃபஸியான்ற மாரி சங் கேட்க ஹீரோ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் முழிக்கிறாரு. ஹீரோவுக்கு இது கொஞ்சம் செல்ஃபிஷாக தெரியுது. இருந்தாலும் சியாங் ஹியோன் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. இங்கே மான்ஸ்டர் வர விஷயத்த சியாங் ஹியோன் நோட்டீஸ் பண்ணுறாரு. ஏன்னா இப்போதைக்கு டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாகுதுன்றதுனால மான்ஸ்டர்ஸை இறக்கி விட்டுருக்காங்க. அந்த மான்ஸ்டருமே ஹியூமன்ஸை ஒன்று ஒன்றா ஹண்ட் பண்ணிருக்கிற மாரி காமிக்க கடைசி எல்லாருமே மற்றவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மான்ஸ்டர் கூட சண்டை போடுறதா இருக்காங்க. ஆனால் டோக்ஜாவுக்கு போக மனசில் யாருனாச்சும் இந்த இடத்த எடுத்துக்கோங்கன்ற மாரி டோக்ஜா ஒரு மாதிரி டபுள் மைண்டடாக இருக்கார். கடைசியாக டோக்ஜா மனசை மாற்றிக்கினாரு. அதில் இப்போதைக்கு டோக்ஜா வந்து நம்ம ஆட்கள் கிட்ட வரது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, கான்ஸ்டுலேஷன் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறதை பார்த்து தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, அதில் இந்த இடத்துல ஆபத்தான இடத்துல தான் க்ரீன் ஜோன் உருவாகும், 2 டீமாக பிரியலான்னு சொல்லிட்டு 2 டீமுமே மாற்றி மாற்றி ஒரு பக்கம் ஓடுறாங்க. அது வகையில் இந்த பக்கம் இவங்களை எதிர்க்க சில மான்ஸ்டர் வர அந்த மான்ஸ்டரோடையும் இவங்க சண்டை போட்டுன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் சங் வந்து புதுசாக ஒரு 3 க்ரீன் ஜோனை பார்த்துட்டாங்க. அதான் மற்ற ஆட்கள் கிட்ட சொல்ல ஹீரோ அந்த சின்ன பையன் யாங்க தூக்கின்னு பயங்கரமாக ஓடுறாரு. கடைசியாக ஹீரோ எப்படி அங்கே வர சில மான்ஸ்டர்ஸை அடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக க்ரீன் ஜோன் இருக்கக்கூடிய அந்த இடத்த கண்டுபிடிச்சா அந்த இடத்துல முன்னவே ஜங்ஹியோக்கு இருக்கார். இது ஹீரோவுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. அந்த இடத்துல ஜங்ஹியோக்கும் நீ தான் நான் சொன்ன சேங்மோரோ ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபயர் ட்ராகனோட நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து சண்டை போடலான்னு அது வகையில் அந்த சின்ன பையனை விட்டுட்டு இந்த க்ரீன் ஜோனுக்கு வான்னு சொல்ல ஹீரோ முடியாதுன்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் சங்கோடைய டீமில் எல்லாருமே கரெக்டாக அந்த க்ரீன் ஜோனை டச் பண்ணிட்டாங்க. கடைசி ஹீரோவை எல்லா மான்ஸ்டருமே அட்டாக் பண்ண ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதில் ஹீரோ இந்த மாதிரி இலுஷனரி ப்ரிசனை உருவாக்குறதுக்குன்னு ஒரு ஸ்டோன் இருக்குல்ல, ஆல்ரெடி யாங் வந்து அந்த ஸ்டோனை ஹீரோ கிட்ட தந்திருப்பார். அதில் ஹீரோ அந்த ஸ்டோனை கடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ இலுஷனரி ப்ரிசனில் மாட்டிக்க ஆரம்பிக்கிறாரு, இன்க்ளூடிங் அவருடைய பேட் மெமரிஸில் தான். அவருடைய பேட் மெமரி என்னென்னா ஹீரோவுக்கும் அவருடைய ஃப்ரெண்டுக்கும் பயங்கரமான சண்டை நடக்கும். அந்த புல்லிஸ் ஒருத்தர் சண்டை போட்டுக்க சொல்லுவாங்க. அந்த இடத்துல 2 பேருக்குமே மனசு இருக்காது, இருந்தாலும் சண்டை போடுவாங்க. இந்த இடத்துல ஹீரோ இலுஷனரி ப்ரிசனில் மாட்டின்னு இருக்கும்போது ஹீரோவை அட்டாக் பண்ண சில மான்ஸ்டர்ஸ் வரும். அதை ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் அடிக்கிறாங்க. இதான் உண்மையான நட்புன்னு சொல்லலாம். அதை இந்த இடத்துல காமிக்க ஹீரோ கடைசியாக அந்த பையன் இருக்கால அந்த பையனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. ஹீரோ நான் தாண்டா எப்பயும் ஜெயிப்பன்ற மாரி ஒரு மாதிரி மனசே இல்லாமல் அந்த பையனை அடிக்க கடைசி ஹீரோ எக்ஸாம் எழுதும்போது ஒரு நியூஸ் தெரிய வருது, அதாவது இவருடைய ஃப்ரெண்டு இறந்துட்டாருன்னு. அதில் ஹீரோவால் அந்த எக்ஸாமை கூட ஒழுங்காக எழுத முடியல. கடைசி ஹீரோ அந்த நாவலோடைய எண்டிங்கை படிச்சிருப்பார்ல, அந்த எண்டிங்கில் கூட எல்லாருமே அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி அது மூலயமா ஜங்ஹியோக் ஜெயிக்கிற மாரி இருக்கும். ஜங்ஹியோக் ஒரே ஒரு சர்வைவர் மாரி தான் காமிச்சிருப்பாங்க. அதால் தான் ஹீரோவுக்கு அந்த எண்டிங் பிடிச்சிருக்காரு. ஹீரோ அவருக்கான எண்டிங் வேணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. ஹீரோ அந்த எண்டிங்கை அவர் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லலாம். அது வகையில் இப்போதைக்கு நம்ம டோக்ஜா ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்கு போயிடுறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரீம் ஸ்பீக்கிங் ஸ்கில்லை இப்போதைக்கு ஜங்ஹியோக் உபயோகப்படுத்தியிருக்காரு. ஜங்ஹியோக் அங்கே வரது மட்டும் இல்லாமல் நீ எப்படி யோசிக்கிறேன்னு தெரியும், உனக்காக மற்றவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுன்னு நீ ஆசைப்படுற, எனக்குமே அப்படி தான் இருக்கும். நான் மற்றவங்க கூட சேர்ந்து சண்டை போடணுன்னு ஆசைப்படல, ஏன்னா எனக்காக மற்றவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக நான் எப்பயுமே தனியாக தான் சண்டை போடுவேன்னு ஜங்ஹியோக் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போக கடைசி ஹீரோ எரிஞ்சிருக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோவுமே என்ன ஆச்சுன்னு கேட்க அந்த இடத்துல இருக்கிறவங்க எதிர்பாராத வகையில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது இவங்க யாருமே க்ரீன் ஜோனில் இல்லையா, ராத்திரி முழுக்கவே ஹீரோவை காப்பாற்ற போராட்டம் தான் சொன்னாங்க, எல்லா மான்ஸ்டர் கூடயும் சண்டை போட்டதாக சொல்ல ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. இதெல்லாம் நாவல்லே கிடையாது, க்ரீன் ஜோனுக்கு உள்ளார இருக்கிறவங்க தான் ஜெயிக்கணும், வெளியே இருக்கிறவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு விஷயத்தை ரிவல் பண்ணுறாரு. அதாவது இன்றைக்கி தான் ஜங்ஹியோக் இறக்க போகிறாரு, இன்றைக்கி தான் ஃபயர் ட்ராகன் வரப்போகுது. ஜங்ஹியோக் இறந்தா இந்த மொத்த
உலகமுமே அழிஞ்சிரும், அதை நம்ம காப்பாற்றணும், அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குன்னு சொல்ல எல்லாரும் என்னன்னு கேட்கும்போது யாருனாச்சும் ஒருத்தவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்ல அதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. சங்கே இதுக்கு வேறு வழி கிடையாதான்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோ கிடையாதுன்னு சொல்ல அந்த இடத்துல ஹீவான் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னு சொல்ல அந்த இடத்துல ஹீரோ யாரும் எதிர்பாராத வகையில் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறன்ற மாரி அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா சொல்கிறாரு. கடைசியாக ஒரு டெவில் டொக்கபி இருந்துச்சுல்ல, அந்த டொக்கபி இப்போதைக்கு என்ன சொல்லுதுன்னா, இங்கே 57 சர்வைவர்ஸ் கிட்டே இருக்கீங்க, ஆனால் சில பேர் மட்டும் ரூல்ஸை மீறிட்டாங்க, க்ரீன் ஜோனுக்கு வெளியே சில பேர் சர்வைவ் ஆகிருக்காங்க, இது ரூல்ஸ்க்கு எதிரான ஒரு விஷயம், அதில் கான்ஸ்டுலேஷன் உங்கள் மேலே கோவமாக இருக்காங்க, அதில் ஒரே ஒரு க்ரீன் ஜோன் தான் இப்போதைக்கு இருக்க போகுது, அதில் இந்த 57 சர்வைவர்ஸும் உருவாகணும்னு சொல்ல அந்த ஒரே ஒரு க்ரீன் ஜோன் பில்டோ கிட்ட போகுது. பில்டோ கிட்ட தான் அந்த ஒரே ஒரு க்ரீன் ஜோன் இருக்கிற விஷயம் தெரிய வர ஹீரோவுக்கு இது தெரிஞ்சு ஜிஹே கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. ஜிஏ ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க, நான் பில்டோவை கொல்ல போகிறேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த வழிமுறை பிடிச்சிருக்கு, இங்கே யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும், இதான் சரியான வழின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உனக்கு ஞாபகம் இல்லையா, முதல் சீனரியோ உனக்கு தான் ஆரம்பிச்சிச்சு, உன்னுடைய கை மூலியமாக உன்னுடைய ஃப்ரெண்டை நீ கொன்ன, அது மூலியமாக மொத்த கிளாஸ்லேயுமே நீ மட்டும்தான் புழைச்ச, அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஃப்ரெண்டை கொண்டதுனால உனக்குள்ளார எப்பயுமே குற்ற உணர்ச்சி இருந்துச்சுன்னு சொல்ல இதை கேட்ட ஜிஏ ஹீரோ முன்னாடி கன்னை வைக்கிறாங்க. ஆனால் மனசு இல்லாமல் அந்த இடத்த விட்டு அழுதுகிட்டே ஜிஏ போயிடுறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ பீஹானை கூப்பிட்றாரு. பீஹான் கிட்ட என்ன சொல்கிறான்னா, நம்ம ஸ்டார் ஸ்ட்ரீமிங்க்கு எவ்வளோ டொனேஷன் கிடச்சிருக்கு, அந்த மொத்த டொனேஷன் பணத்தை எடு, அதை வேறு ஒன்றுத்துக்கு நான் செலவு பண்ண போகிறேன்னு ஹீரோ சொல்ல டொக்கேபியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் அதுக்கு தான் காத்துக்கின்னு இருக்கேன்னு சொல்ல அதே சமயத்தில் மேலே ஜிஏ வந்து அந்த பில்டோன்ற ஆளுக்கு எதிராக ஒரு ஸ்னைப்பர் வச்சுன்னு இருப்பாங்க. அந்த பில்டோ சுட ஸ்ட்ரைட்டாக அவங்க இருக்கும்போது குறுக்க ஹீரோ வராரு. ஹீரோ வந்து பில்டோவோட டீல் பேசுகிறாரு, நான் உனக்கு 100,000 காயின்ஸ் தரேன், அது மூலயமா உன்னுடைய க்ரீன் ஜோனை எனக்கு தான் சொல்ல அதே சமயத்தில் டொக்கேபி மொத்த பணத்தையுமே ஹீரோவுக்கு சென்ட் பண்ணிடுச்சு. அது வகையில் ஹீரோடைய பக்கம் க்ரீன் ஜோன் வந்துடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஹீரோ அந்த க்ரீன் ஜோனை குத்தி உடைக்க ஆரம்பிக்கிறாரு. ஜிஏ வந்து பின்னாடி இருந்து ஹீரோடைய பிளானை பார்க்க மொத்த ஆட்களுமே ஹீரோவை தடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது ஜிஏ ஒரு இன்க்ரெடிபிளான ஷாட் அடிக்கிறாங்க. அந்த ஷாட் பக்காவாக அந்த க்ரீன் ஜோனில் போய் அடிக்க அந்த க்ரீன் ஜோன் கடைசியாக உடஞ்சிடுச்சு. அதை பார்த்து ஹீரோ சந்தோஷப்படுறாரு. இப்போதைக்கு இந்த இடத்துல மான்ஸ்டர் வரப்போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர அந்த மான்ஸ்டர் வேறு எதுவும் கிடையாது, ஃபயர் ட்ராகன் தான். அந்த இடத்துல பில்டோமே ஹீரோ கூட சண்டை போடும்போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உங்களை நம்பி தான் இங்கே இருக்கிற மொத்த ஆட்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பில்டோ கிட்ட இந்தமாரி அந்த 100,000 காயின்ஸை தந்துட்டு இங்கே இருக்கிற யாரும் சாகக்கூடாது, அதுக்கு நீங்கள் வழி பண்ணுங்கன்ற மாரி ஹீரோ வேகமாவோட அந்த இடத்துல பில்டோவும் ஹீரோ என்ன சொல்ல வராருன்னு சரியாக புரியல. இருந்தாலுமே ஹீரோ சொன்னபடியே அங்கே இருக்கிற சில மான்ஸ்டரை கொல்லலாம் இருக்காரு. அதில் ஒரு மிஷின் கன்னை வாங்கி அது மூலியமாக அங்கே வர சில மான்ஸ்டர்ஸை இவர் அட்டாக் பண்ணியிருக்காரு. அந்த கன் சவுண்ட்லாம் பயங்கரமாக கேட்க ஆரம்பிக்குது. அங்கே வரக்கூடிய ஒவ்வொரு மான்ஸ்டருமே பில்டோ பயங்கரமாக போட்டு தள்ளின்னு இருக்க. இந்த இடத்துல ஒவ்வொரு ஆட்கள் பயங்கரமாக போராடும்போது அந்த இடத்துல சியாங்ஹியோனும் யாங்கும் மட்டும் தனியாக இருப்பாங்க. சியாங்ஹியோனுக்கு அந்த கன் சத்தங்கள்லாம் கேட்கும்போது அவருடைய ஆர்மியில் நடந்த அந்த சில சம்பவங்கள்லாம் அவருக்கு ஞாபகம் வரும். அதில் ஒரு மாதிரி பிடிஹெச்டி ஆட்டம் சியாங்ஹியோனுக்கு தோன்றேன். அந்த சமயத்தில் தான் இந்த மாதிரி ஜங்ஹியோக் வந்திருப்பார். ஜங்ஹியோக் வர சமயத்தில் இந்தமாரி அந்த ஃபயர் ட்ராகன் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஃபயர் ட்ராகன் கடைசியாக அவேக்கினிங் ஆகிடுச்சு. எல்லாருமே அந்த ஃபயர் ட்ராகன் கொல்ல ஆரம்பிக்க இதை ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக ஜங்ஹியோக்கை நோக்கி ஓட ஜங்ஹியோக்கும் நான் இதை தனியாக தான் எதிர்கொள்ள போகிறேன், உன்னால் முடிஞ்சா ஹெல்ப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கையில் கன்னும் இன்னொரு கையில் ஸ்பாடையும் எடுத்துக்கின்னு அந்த ஃபயர் ட்ராகனோட சண்டை போட ஜங்ஹியோக் போகிறாரு. ஜங்ஹியோக் லெவலில் செமையாக ஹப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதில் செமையாக அந்த ஃபயர் ட்ராகனோட அவர் சண்டை போட்டுன்னு இருக்காரு. ஃபயர் ட்ராகனை ஈஸியாக டிஃபீட் பண்ணுற மாரி இருக்குது. அந்த அளவுக்கு ஃபயர் ட்ராகனுக்கு சரியான அடி விழ இதை அந்த பக்கம் டொக்கபியும் அந்த கான்ஸ்டலேஷனை பார்த்து ரொம்ப போராக இருக்குது, அதில் டிஃபிகல்ட்டி லெவலை அதிகமாக்குவோன்னு சொல்லிட்டு இந்த மொத்த இடத்தையுமே அவுட் ஆஃப் ஸ்பேஸ்க்கு அனுப்பிச்சிடுறாங்க. இப்போதைக்கு அந்த ஃபயர் ட்ராகனை வேறு எவால்வ் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோவுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக், என்னடா இதெல்லாம் நாவல்லே கிடையாது, இது எப்படின்னு ஹீரோ யோசிக்க ஜங்ஹியோக் அவருடைய ஸ்பாடை வச்சு அந்த ஃபயர் ட்ராகனை அட்டாக் பண்ணால் ஸ்பாட் உடஞ்சிடுது. ஜங்ஹியோக் வேறு ஒரு ஸ்பாடை எடுத்தால் ஈஸியாக ஜங்ஹியோக்கை அந்த ஃபயர் ட்ராகன் அட்டாக் பண்ணியிருக்கேன். ஹீரோ இதுக்கப்புறம் எதுவும் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு சங்கிட்ட எல்லாரையும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு டோக்ஜா வேகமா அவருடைய பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் கீழே இருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கின்னு பயங்கரமாக ஸ்ட்ரென்த்தில் ஏற்றிக்கின்னு ஃபயர் ட்ராகன் அட்டாக் பண்ணால் ஃபயர் ட்ராகன் ஈஸியாக டோக்ஜாவை அடிக்குது. டோக்ஜா மேலே இந்தமாரி நெருப்பு விட்டால் டோக்ஜா அதை எப்படியோ ஷீல்டு மூலியமாக தடுத்துடுறாரு. அந்த இடத்துல எல்லாரும் இதை பார்த்துன்னு இருக்காங்க. திடீர்னு எதிர்பாராத வகையில் ஒரு ஜெயின் மேண்டிஸ் வந்து பயங்கரமாக ஃபயர் ட்ராகன் அட்டாக் பண்ண இதை பண்ணுறது யாங் தான்.
எங்கால பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. அதெல்லாம் அந்த மேண்டிஸை கட்டுப்படுத்தி அந்த ஃபயர் ட்ராகனுக்கும் மேண்டிஸ்க்கும் சண்டை ஏற்பட அந்த மேண்டிஸை ஃபயர் ட்ராகன் பயங்கரமாக அடிக்கிறதுனால யாங்க்கு சரியான இன்ஜுரி ஏற்படுது. அந்த இடத்துல சியாங்கியோனுக்கு ஒரு விஷயம் தோணுது, ஒரு சின்ன பையனே இவ்வளோ கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு சியாங்கியோன் அவருடைய கஷ்டத்தை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நியூ ஸ்கில் அன்லாக் ஆகுது. அதான் ஸ்கைஃபால் என்னக்கூடிய அந்த ஸ்கில் அன்லாக் ஆக அப்படியே இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபயர் ட்ராகன் முன்னாடி போய் அவருடைய ஷீல்டை வைக்கிறது மட்டும் இல்லாமல் மவுண்டைன் ஆட்டம் சில மலைகளை எழுப்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் யூவான் வராங்க. யூவான் சங்கிட்ட வெப்பு விடுன்னு சொல்ல அவங்களும் வெப்பு விடுறாங்க. வேகமாக அதில் ஏறி யூவாங் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபயர் ட்ராகனை அட்டாக் பண்ணி ஹெவியான டேமேஜ் தர எல்லாருமே பயங்கரமாக அந்த ஃபயர் ட்ராகனோட சண்டை போடுறாங்க. டோக்ஜாவும் அந்த ஃபயர் ட்ராகனை குத்தலான்னு வந்தால் அந்த ஃபயர் ட்ராகன் அதுலேருந்து தப்பிச்சிடுது. கடைசியாக டோக்ஜா கீழே இறங்குது மட்டும் இல்லாமல் அந்த ஃபயர் ட்ராகனுடைய செஸ்ட்டுக்கு குறி வைக்கிறாரு. டோக்ஜா என்ன சொல்கிறான்னா, நீ உன்னுடைய வலையை விடுன்ற மாரி கரெக்டாக சங்க்கு சிக்னல் காமிக்க சங் விடுத அந்த வலை மூலியமாக டோக்ஜா மேலே போகிறாரு. டோக்ஜா நேற்று ராத்திரி ஒரு பிளான் பண்ணியிருப்பார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபயர் ட்ராகனுடைய செஸ்ட்டில் ஒரு ஷெல் இருக்கும். அந்த ஷெல்லுக்கு நடுவில் ஒரு கோர் இருக்கும், அதோடைய எனர்ஜி கோர். அந்த கோரை நம்ம அழிச்சா போடும், நமக்கு புது ஸ்கில் அன்லாக் ஆகும். அந்த கோரை அழிச்சா நம்ம இப்போதைக்கு இறந்து போனவங்களுக்கு கூட ரீஅவேக்கனிங் பண்ணலான்ற மாரி அந்த இடத்துல ஹீரோ சொல்கிறாரு. நம்மளுடைய மெயின் மோட்டிவ்ன்றதே அந்த எனர்ஜி கோரை அழிக்கணும்னு சொல்லியிருப்பார். முதல்ல அந்த ஷெல்லை உடைக்கணும்னு நேற்றே பிளான் பண்ணியிருப்பார். அதுக்கு தான் இப்போதைக்கு ஹீரோ டார்கெட் பண்ணுறாரு. அந்த ஷெல்லை அட்டாக் பண்ணால் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஃபயர் ட்ராகன் வேறு அதுக்கு ரொம்ப முட்டு கொடுக்க சங் அவங்களால முடிஞ்ச ஆளுக்கு வெப்ப விட்டுறாங்க. ஆனால் எதுவும் வேலை செய்யலை. அந்த சமயத்தில் இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஜிஏ களத்தில் இறங்குனாங்க. ஜிஏ அவங்க கன்னை வச்சு பயங்கரமாக அந்த ஃபயர் ட்ராகனை சுட ஃபயர் ட்ராகனுடைய செஸ்ட்டில் பட்டு அந்த செஸ்ட்டோடைய ஷெல் அப்படியே ஓடைய ஹீரோ கரெக்டாக அந்த கோரில் குத்துறாரு. ஆனால் ஃபயர் ட்ராகன் உஷாராக ஹீரோவை கீழே தள்ளி விட ஹீரோ கீழே விடுறாரு. எதிர்பாராத வகையில் அந்த ஷெல் தானாகவே சரியாயிடுது. அதை பார்த்து ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறாரு. அந்த சமயத்தில் ஜங்க் யோக் எங்கேருந்து வந்தாருன்னே தெரில. திடீர்னு ஜங்க் யோக் எழுந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபயர் ட்ராகனை மேசிவாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபயர் ட்ராகனுடைய செஸ்ட்டுக்கு குறி வச்சு அதை அட்டாக் பண்ண ஹீரோவுக்கு அப்போ தான் புரியுது, நம்மளால் நாவலை கண்டிப்பாக மாற்ற முடியாதுன்னு சொல்ல. அதுக்கேற்ற மாரி ஃபயர் ட்ராகனுடைய நெருப்பால் அந்த பக்கம் ஜங்க் யோக் அழியிற மாரி காமிக்க ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆகிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த சமயத்தில் ஜங்க் யோக் எரிஞ்சு சாம்பலாக மொத்த வேர்ல்டுமே அழிய ஆரம்பிக்குது. எல்லாருமே டிசப்பியர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு, இதுக்கு மேலேருந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, என்னுடைய எண்டிங்கை என்னால் உருவாக்க முடியலன்னு சொல்ல. அந்த சமயத்தில் ஹீரோவுக்கு TLS 123 கூடிய ஒரு இடத்துலேருந்து ஒரு மெசேஜ் வருது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் ஹீரோ ஆலிகேட்டரோடைய நியூ கிளாஸை இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாரு எத்ரா ஃபேத்துக்கு. அதுபடி ஹீரோவுக்கு எத்ரா ஃபேத் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு TLS 123 கிட்ட இருந்து மெசேஜ் வர ஹீரோவுக்கு அது யாருன்னு தெரிஞ்சிச்சு. அது ஆர்த்தர் தான். ஆர்த்தர் தான் ஹீரோவுடைய ஓன் எண்டிங்கை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிய ஹீரோ சந்தோஷப்பட்டு எத்ரா ஃபேத்தை அவருடைய ஸ்பாட்டில் வச்சு அதை முழுமைப்படுத்துகிறாரு. அந்த ஸ்பாட் மூலியமாக தான் ஃபயர் ட்ராகனை கொல்ல முடியும்னு ஹீரோவுக்கு தெரிய வருது. அதில் ஹீரோ எத்ரா ஃபேத்தை வச்சு கரெக்டாக அந்த ஃபயர் ட்ராகனை போய் அட்டாக் பண்ணுற மாரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல மொத்த டீம்மேட்டர்ஸுமே ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணவும் செய்கிறாங்க. அதில் மொத்த டீம்மேட்டர்ஸோடைய ஹெல்ப் மூலியமாக ஹீரோ எப்படியோ அந்த ஃபயர் ட்ராகனை கொண்டுட்டாரு. இந்த சீக்வன்ஸ் ரியலி லிட்ரலி கூஸ் பாம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வெறித்தனமான சீக்வன்ஸ். அந்த அளவுக்கு ஹான் ஹியோசியோப் இந்த சீனை செம்மையாக பண்ணியிருப்பார். ஹான் ஹியோசியோப்பை தவிர வேறு யாராலையும் லைவ் ஆக்ஷனில் இம்டோக்ஜா கேரக்டரை மேற்படுத்த முடியாது. அது வகையில் ஹீரோவுக்கு 10,000 காயின்ஸ் போனஸாக கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஆளை ரிவைவ் பண்ணலான்னு சொல்ல அது வகையில் ஹீரோ ஜங்க்யோக்கை காப்பாற்றிட்டாரு. ஜங்க்யோக்குமே கடைசி ஹீரோவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் உன்னால் இது முடியும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்க அது ஹீரோவுக்குமே புரியுது. ஹீரோவோடைய ஃப்ரெண்ட்ஸோட பேசின்னு இருக்காரு. அந்த சமயத்தில் ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, இப்போதைக்கு நாங்கள் எங்களுக்கான கதையை எழுத போகிறோம், எந்தவித சாக்ரிஃபைஸுமே இல்லாமல் எல்லாரோட ஒரு கம்பெனியோட ஒரு புது கதையை எழுத போகிறோம். நாங்கள் எல்லாருமே சர்வைவர்ஸ் தான், இங்கே யாருமே இழக்க போகிறதில்ல, இழப்பையும் மேற்கொள்ள போகிறதில்லன்ற மாரி ஹீரோ யோசிக்க அதோட இந்த படம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதோடு தான் இந்த படம் ஃபினிஷ் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டில் ஒரு போஸ்ட் கிரெடிட் இருக்குது. அதில் கேம் ஹோஸ்ட் ஸ்டேஷனில் இருக்கிற மொத்த ஆட்களுமே இறந்துட்டாங்க. அந்த இடத்துல ஆரம்பத்தில் ஹான்னு ஒரு ஆளை பார்த்தோம்ல, அந்த ஆள் பயந்துக்குன்னு ஓடியாடுறது மட்டும் இல்லாமல் அவங்க வராங்க, அந்த புறம்போக்கு நாய்ங்க வருதுங்க, அவங்க கேம் ஹோஸ்ட் ஸ்டேஷனில் இருக்கிற மொத்த ஆட்களையுமே கொன்னுட்டாங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஹான் கத்த ஹீரோ இந்த பக்கம் அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு மரண பயத்தோட காக்கிற மாரி காமிச்சு
டோட்டலாகவே இந்த படத்தை ஃபினிஷ் பண்ணுறாங்க. செகண்ட் பார்ட் வருமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் லீடப் வச்ச மாரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வர வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இந்த படம் எவ்வளோ தரமாக இருந்தாலும் காமிக் ரீடர்ஸ்க்கு பெருசாக பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. நானுமே ஒரு காமிக் ரீடர் தான். ஓவரால் ஜென்ரல் ஆடியன்ட்டை பார்த்தா இது லிட்ரலி தரமான ஒரு படம். எண்டிங் கிட்டலாம் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், சில விஷயங்களை அழகாக புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஹான்கியோ சியோப்பை தவிர வேறு யாராலையும் லைவ் ஆக்ஷனில் கிம்டோக்ஜா கேரக்டரை இவ்வளோ அழகாக காமிச்சிருக்க முடியாது. அந்த அளவுக்கு தரம் பண்ணிட்டாங்க. ஓகே, இருந்தாலும் இதை விட்டுட்டு இந்த படத்துக்குன்னு உங்களுக்கு ஒரு தனி ரேட்டிங் இருக்கும். அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் 7 அவுட் ஆஃப் 10 தருவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு காமிக் ரீடர் இல்லைனா நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ட்டாக பார்த்தேன்னா கண்டிப்பாக 8 இல்லைனா 9 தந்துருந்துப்பேன். காமிக் ரீடருன்றதுனால. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட பேருடைய பவர்ஸை காமிச்சிருப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த பவர் பிடிச்சிருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சங்கோடைய பவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு யூனிக்கான பவர். அந்த பவர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் ஆகிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பவரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு மேலே நம்ம சொல்ல வந்து வேறு எது கிடையாது. இதே மாதிரி நான் உங்களை வேற ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிற இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ்.